எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இது வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு அரசியல் பண்றது அரசியலா? சொல்லுங்க. வீடும் நாடு தான். பனையூர் மட்டுமே நாடு அல்ல. இல்லை, நீங்கள் பனையூரை மட்டுமே ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக பிரச்சனை? நான் என்ன தேர்தல் காலத்தில் நிற்கல, இப்போ தான் நிற்க போகிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொள்ளை எடுத்துக்கிறோமா, கொலை செஞ்சுருக்கிறோமா, அடுத்த விஷயத்தை ஆட்டையை போட்டுக்கிறோமா? சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். எங்கள் மீது உங்களுக்கு ஏன் வன்மம்? 2031 என்னதுமா சொல்லுவாங்க? திமுகவோட அதிமுக கூட்டணி சேர்ந்து எங்கள் தலைவரை வீழ்த்துவதற்கு திட்டம். எந்த வருஷம்? 2000. என்ன சிரிக்கிறீங்க? திமுகவும் அதிமுக இப்படி எல்லாம் பேசாதீங்க. இல்லை, அதிமுக சிரிப்பா இருக்கு சார். ஏடிஎம்கேவுக்கு ஆசைப்பட்டது உண்மை, விசிகேவுக்கு ஆசைப்பட்டது உண்மை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஆசைப்பட்டது உண்மை, திரு அன்புமணி ராமதாஸ் உட்பட நம்ம கூட வந்துருவாங்களான்னு ஆசைப்பட்டது உண்மை. யார் யார் கூட எல்லாம் டிவிக்கு பேசி இருக்கு அப்படின்றது. ஆதவர்ஜுனா யார்கிட்ட பேசினாரு, ஜான் ஆரோக்கியசாமி யார்கிட்ட பேசினாரு எல்லாமே தெரியும். சீமான அவர்கள்கிட்டயும் பேசுனீங்க சார். எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்குது, நான் ஆசைப்படுறேன், அதை என்னை கட்டி. பிஜேபி இந்த நாட்டுக்கே ஆபத்து. இப்படி சொல்லி ஒரு தலைவர் இப்படி சொல்லினா அதிமுகவோட கூட்டணி பாஜக வைக்க விட்டதே நான் விசிகான்னு குற்றச்சாட்டு. அவங்க தான் வளர்க்குறாங்க. ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜகவையும் வளர்க்குறதே விசிகா தான். கடைசி 150 நாள்ல விஜய் பங்கெடுத்த நிகழ்வுகள்னு பாத்தீங்கன்னா 10-11 சார். மொத்தம் 150 நாள்ல அவருடைய ஆக்டிவிட்டிஸ் விரல் விட்டு எண்ணிரலாம் சார். சரி, எண்ணிக்கங்க. நேத்து பேசினாரு எங்க தலைவர், இன்னும் ஒரு மாசத்துக்கு அதான் பேசணும். எங்க தலைவர் பேசாமல் இருக்கிற காரணத்தால் தான் நீங்கள் பேசுங்க. அவர் பேசிட்டு அவங்களுக்கு வேலையே. அமைச்சர் வீட்டுக்குள்ளேயே எங்க ஓட்டு இருக்குன்னு சொல்ல வர என்ன டேட்டா? நீங்க எங்க போய் கள ஆய்வு எடுத்தீங்க? எந்த அமைச்சர் வீட்டுல போய் எடுத்தீங்க? இல்ல எந்த எம்எல்ஏ வீட்டுல போய் எடுத்தீங்க? கருத்து எல்லா வீட்லயும் ஆதன் தமிழ் கருத்து கணிப்புன்னு ஒண்ணு உருவாக்கும் போது அன்னைக்கு மாதேசன் நான் கருத்து கணிப்புன்னு நீங்க நடத்துவீங்கல்ல, அன்னைக்கு பேசுவோம். நாங்க கருத்து கணிப்பை முடிச்சு கொடுத்தா உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு. பெரியார் உங்களுடைய கொள்கை தலைவர் ஆமாதானே? 100%, 1000%. 1000%. பா, பெரியார சீமான் இது பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண்ணுன்னு சொன்னாரா இல்லையா? உடனே விஜய் கொந்தளிச்சிருக்க கூடாது. இன்ன வரைக்கும் பேசல சார் விஜய். சீமான்லாம் நாங்க ஆளாவே அவங்களுக்காக 39 லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. இல்ல, விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவங்க இந்த 2 பேரும் வேண்டான்னு சொல்லி போட்ட ஓட்டை 7. யாருக்கு? சீமானுக்கு. விஜய் மக்கள் இயக்கம் ஓட்டு. இந்த நக்கல் சிரிப்பை நான் அப்புறம் சிரிப்பேன். தேர்தல். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றவர்களுடமே கேட்போம். வணக்கம் திரு முகில். வணக்கம். எனக்கு தெரிஞ்சு நீங்க எங்களுடைய ஆதன் மூலமாக தான் வெளி உலகுக்கு தெரிஞ்சிங்க. உங்களை அறிமுகப்படுத்துறது அதுவும் இன்னைக்கு தாவேகா செய்தி தொடர்பாளர் முகில்னு சொன்னேன். முகில் வீரப்பன்னே சொல்லலாமா? நானு வீரப்பனார்னு சொல்லுமா? சரி, ஒரு அழகியல் சொல். அவருக்கு ஒரு மரியாதையான குறியீடு. ரைட். இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் என் தாய் வீடு ஆதம் தமிழ். நான் என்னைக்கும் எல்லா வலையொலித்தளத்துலையும் கேட்பாங்க எங்கேருந்து வந்தீங்கன்னு. நான் ஆதன் தமிழிலிருந்து வந்திருக்கிறேன்னு அழகாக உச்சரிக்கிற சொல்லை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். தாய் வீட்டிற்கு 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிறேன். முகில் வீரப்பன்னு நான் தான் குறிப்பிட்டு சொன்னேன். அந்த அடையாளத்தை சொல்லாங்களா? ஏன்னா வீரப்பன் பட்டறையிலிருந்து வீரப்பனின் தளபதியா வந்தவன்னு தன்னை எப்பவுமே அடையாளப்படுத்தி கொள்றதுல முகில் எப்போ அதை பெருமையாகவும் சொல்லுவீங்க நீங்க. கண்டிப்பா. ஒரு போராளியாக இருந்தவர் வீரப்பன், மேதகுவே தேசிய தலைவர், இப்போ விஜய். எப்படி இது என்ன பொருத்தம்? இது புறநானூற்றின் விதிகளின்படி ஒரு மாவீரன் ஆவதற்கு முன்பாக வெற்றி வாகை சூடுகிற போது கூட வாகை மலரை சூடி நீ மறைந்து போனாலும் அல்லது எங்களை மறந்து போனாலும் வாழ்கிறாய் என்கிற அர்த்தத்திற்காக வாகை மலரை சூடி இருக்கிறது புறநானூறு. தமிழீழ தாயகத்தில் எங்கள் தேசிய கொடி சிவப்பும் மஞ்சள். அந்த தேசிய கொடியை எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பிரதிபலித்திருக்கிறார். அங்கே ஓ வீரனே எங்கள் மண்ணில் உன்பெயர் எழுதி வைக்கப்படும். நீ மடியவில்லையடா, உங்கதை முடியவில்லையடா. காலமெல்லாம் புலிக்குகையில் நீந்தங்கினாய், கண்மூடி இன்று நீ படமாய் தொங்கினாய். பூமாலை உன்படத்தில் போட்டார் பார்த்தோம், போட்டவனை நஞ்சு மாலை ஏற்றார் பார்த்தோம் என்று அவன்
மண்ணுக்குள் விதைக்கப்படுகிற போது அவன் காலடியில் காந்தல் மலரை சூடுவோம். அவன் தோல்விக்காக அல்ல, அந்த காந்தல் மலரில் அவன் பூத்து குலுங்குகிறான். இங்கே வாகை மலர். ஆக நீ வெற்றி பெற்றிருக்கிறாய், இருந்தாலும் காலடியில் காந்தல் மலரை சூடியிருக்கிறோம், வெற்றிக்காக வாகை மலரை சூடுகிறோம் என்று 2 யானைகளை அனுப்பி உங்களுக்கு வெற்றி மாலை போடுகிற இடத்தில் ஒரு புறநானூற்றின் விதிகளை இந்த உலகத்திற்கு பறைசாற்றி இருக்கிறார் என்றால் அவர்தான் எங்கள் தலைவர். ஆகையால் முகில் வீரப்பனார் முழுமனதோடு தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை ஈடுபடுத்தி முதல்கள போர் வீரனாக எதிரிகள் விடுகிற அம்புகளை நெஞ்சில் பாய்ந்தாலும் பரவாயில்லை, ரத்தம் சிந்தி இந்த மண்ணில் உருண்டோடி சென்றாலும் பரவாயில்லை, மடியில் கட்டியிருக்கிற மஞ்சளை எடுத்து காயங்களில் தடவி விட்டு களத்திற்கு செல்லுகிற போர் வீரனாய் எங்கள் தலைவர் விஜய் என்னை அனுப்பியிருக்கிறார். ஆக சிவப்பு மஞ்சளும் எனக்கு பொருத்தமாக இருக்கிறது, களத்திற்கு செல்ல காத்திருக்கிறது. குறியீடெல்லாம் நீங்க பார்த்து திரு விஜய் சரியான பொருத்தமா நீங்க தேசிய தலைவரோடு வீரப்பனாரோடெல்லாம் பொருத்தி சொல்றீங்க, ரைட்டு. அவங்கெல்லாம் வீரனாய் போரிட களத்துல நின்னவங்க, நேருக்கு நேர் எதிர்கொண்டவங்க, ஆமா தானே? இவரு ஆனால் அமைதி காக்கிறார். இவர் போருக்கு தயாரானவர், களத்துக்கு அதிகம் வர்றதே கிடையாது, பேசுறதில்ல அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. எதுக்குமே ஒரு பிரேக் விட்டு ஒரு பார்ட் டைம் பொலிட்டீஷியனா தான் விஜய் மக்களுக்கு அறியப்படுறாருல்ல. வீரப்பனார் தினந்தோறும் போராட்ட களத்தில் என்றார், தினந்தோறும் பத்திரிகையாளரை சந்தித்தாரா? யுத்தத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரத்தில் பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்லுகிற நேரம் இது அல்ல. எங்கள் தலைவர் ஈழத்தில் போராடுகிற போது தன் இயக்கத்தை கட்டமைத்து 24 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தன் முகத்தையே வெளியில் காட்டியிருக்கிறார். வரலாறு பேசுகிறது. இல்ல, அந்த களம் வேற. நான் என்ன சொல்றேன், யுத்த களம், ஹிஸ்டரி சோஸ், இது அரசியல் களம். இல்ல, ஹிஸ்டரி சோஸ்திவிலே நீங்கள் மாதேஷ் அவர்கள் கூட இன்னைக்கு ஒரு போர்க்களத்தில் தான் இருக்கிறார், நான் அறிகிறேன். இந்த சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை விதைக்க வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் என்னுடைய நண்பர் மாதேஷ் முகத்தை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார். காரணம், அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற பாதை பத்திரிகை பேனா. ஆகையால் பேனாவும் பேப்பரும் உங்களுக்கு ஆயுதமாக பயன்படுகிறது. ஆகையால் தோன்றுகிறீர்கள். என் தலைவருக்கு முகமே ஆயுதம். அப்படி என்றால் அது எப்பொழுது காட்ட வேண்டும், எப்பொழுது பிரதிபலிக்க வேண்டும், எவ்வாறு முகத்தை இந்த மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக உணர்ந்த காரணத்தால் தான் அறிக்கைகளும் எங்களை போன்றவர்களை ஆளுமை செலுத்துகிற இடத்திலும் உங்களுக்கு ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க பார்வையில களமாடல, அப்படித்தானே? நான் சொல்லல, வெகுஜன மக்கள் அவர் மேல வைக்கிற பார்வை யாரும் சொல்லல. ஆமாங்க, விஜய்னா ஒரு பார்ட் டைம் பொலிட்டீஷியனா எப்பயாவது வருவாரு, 20-30 நாளைக்கு ஒரு முறை வருவாரு, இல்லன்னா செப்டம்பர் 27 நவம்பர் 27 வருவாரு. இந்த கேள்விகளின் மூலமாக எனக்கு ஒன்று புரிகிறது, நீங்களும் திமுகவுக்கு 200 ரூபாயை மாறிட்டீங்களா? அது என்ன, உங்களை எதிர்த்து நாங்கள் கேள்வி கேட்டாலே இல்ல உடனே திமுக அவங்க தான் பேசுறாங்க, அவங்க தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நீங்க சொல்லிடக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். அவங்க இதைத்தான் முன்கருத்தா வைக்கிறாங்க. நான் மக்கள் தலைவனா இருக்கணும்னு கேக்குறேன். விஜய் மக்களோடு மக்களா எப்ப களமாட போறாரு, மக்களோட போறாருன்னு நான் கேட்டா உடனே திமுக தானே இதை சொல்லுவாங்க, மாதேஷ் இதை சொல்றீங்கன்னா எப்படி? இது மக்களோடு தான் நியாயமா? இல்ல, மக்களோடு தான் இருக்கிறார். உங்களுக்கு தெரியல அது? எந்த மக்களோடு நிக்கிறாரு? தமிழ் மக்களோடு நிற்கிறார். எங்க நிக்கிறாரு? எங்க பக்கத்துல நின்னா தான் நிக்கிறதுன்னு அர்த்தமா? ஆமாங்க, அதுதாங்க தலைவன். தலைவன் எம்ஜிஆரோடு உங்களை பொருத்தி பேசிக்கிறீங்கல்ல? ஆமா. எம்ஜிஆர் எப்படி இருந்தாரு? ஜெயலலிதா எப்படி இருந்தாங்க? ஆனா மக்கள் தலைவியா தான் அறியப்பட்டாங்க. எப்படி மக்களோட நிக்கவே இல்லையே? மக்களோட நிக்கவே இல்லைன்னு சொல்லாதீங்க. மக்கள் பிரச்சனை என்றால் உடனே ஓடி ஓடி வருவாங்க களத்துக்கு. இருங்க, இப்ப எங்க தலைவர் களத்துல இல்லைங்கிறீங்களா? எந்த பிரச்சனைக்கு கடைசியா எந்த பிரச்சனைக்கு வெளியே பேசினாருங்க? எங்க களம் என்பது பல்வகையானது. நீங்க அப்படி பழகி வச்சிருக்கிறீங்க, பழகி இருக்கிறீங்க, நீங்களும் பழகிக்கிட்டீங்க. அதான் பிரச்சனைங்க. நாங்கள் ஒரு மாற்று யோசனையில, மாற்று சிந்தனையில ஒரு அரசியல் களத்தை உருவாக்கியிருக்கோம். இது வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு அரசியல் பண்றது அரசியலா? சொல்லுங்க. வீடும் நாடு தானே. வீடு நாடு தாங்க. அப்புறம் பனையூர் மட்டுமே நாடு அல்ல. இல்ல, நீங்க பனையூரை மட்டுமே ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் சொல்லவா, நான் ஒரு மாநில செயலாளர். இன்னைக்கு வர தலைவர் வீடே எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா தலைவரை பலமுறை சந்திச்சிருக்கேன். எப்படி அது? அதுக்கு என்ன பதில் இருக்கு உங்கள்கிட்ட? ஆக தலைவர் ஏதோ ஒரு திசையில், ஏதோ ஒரு மூலையில், இப்போ நான் நம்புறேன்ல, எங்கள் தேசியத்தினுடைய தலைவரை உலகப்பந்தின் பூமியில் ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த தமிழ் மக்களை இயக்கி கொண்டிருக்கிறார் பெருத்த நம்பிக்கையோடு தானே நான் களத்தில் நிற்கிறேன். நல்ல விஷயங்க. நான் இப்ப சமகால உதாரணம் ஐயா ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், திருமாவளவன், ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், பல தலைவர்களை நான் அப்படி போடுவேன். திரு அண்ணாமலை, திரு சீமான், களத்துக்கு வீதி தோறும் பிரச்சனைக்கு நேரா போறாங்க. களத்துக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க, என்ன செஞ்சு முடிச்சிருக்காங்க, மக்கள் கிட்ட நின்னு பேசுறாங்க, என்ன செஞ்சிருக்காங்க, ஈஸியா மக்கள்கிட்ட போய் பக்கத்துல நான் என்ன சாதிச்சிருக்காங்க, மக்களுக்காக எதை செய்து, என்ன பிரச்சனைக்கு போராடி தாங்க பெற முடியும். அப்படி இல்ல,
போராட்டம் என்பது பல வடிவங்களை கொண்டது. சரி, இவர் வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன சாதிச்சாரு? இப்போ இந்த 2 வருஷம் ஆகி போச்சு அவர் கட்சி தொடங்கி. சரி, உள்ளேயே உட்கார்ந்து அவர் சாதித்தது என்ன சொல்லுங்க? வெளியே இருந்து ஸ்டாலின் சாதிச்சது என்ன? வெளியிலே திரிகிற பேசாத ஊமையாக இருக்கிற துணை முதலமைச்சர் உதயநிதி என்ன சாதிச்சது? அப்படி வேண்டாம், அது மாதிரி இல்ல எல்லாம் இல்ல, சொல்ல வேண்டாம். நான் சொல்றேன் அப்படியே போடுங்க. உதயநிதி என்ன சாதிச்சிருக்கிறார் சொல்லுங்க. துணை முதலமைச்சர் பேசுங்க, அதை பத்தி ஏன் பேச மறுக்கிறீங்க? எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் நான் உதயநிதி பத்தியோ சீமான பத்தியோ அவங்க கிட்ட கேக்குறேன். ஒரு செய்தி நான் உங்க தலைவரை பத்தி தான் உங்ககிட்ட கேக்குறேன். நான் என்ன உங்க தலைவர் ஏன் செய்யலன்னு நீங்க கேட்டா அப்புறம் அவங்களை எல்லாம் கோடிட்டு காட்டுறீங்க. சீமான அழுத்தமா சொல்றீங்க. என்ன சாதிச்சிட்டாருங்க? அடுத்து யானை வட்டல் கரியில நிப்பாரு, அதுக்கப்புறம் வந்து குதிரை குடல் கரியில நிப்பாரு. இதெல்லாம் பிரயோசனமா மக்களுக்கு? இதெல்லாம் தேவையா? அவர் அழுத்தமா சொல்றீங்க. களத்திலே இல்லாதவர்கள் எல்லாம் அழுத்தமா சொல்லிட்டு யார் களத்திலே இல்ல? சீமான் களத்திலே ஆமா இல்ல. இல்ல. விஜய் களத்திலே இல்லையா? சீமான் களத்திலே இல்லையா? சீமான் களத்திலே இல்ல. ஆணித்தரமா சொல்ல முடியும். என்ன சொல்லுங்க எப்படி களம்னு சொல்லுங்க. என்ன களம்? என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, என்ன களம் சொல்லுங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி திருச்சியில இருந்தாரு. அப்புறம் திருவாரூர் கிட்ட ஒரு கூட்டத்துல பங்கேற்றாரு. என்ன இதுதான் ஒரு தலைவன். என்ன இதுதான் ஒரு தலைவன். எல்லாரோடையும் இணைந்து அங்க போயிட்டு அந்த பயணத்துக்கு போறாருல. தேசிய தலைவர் தலைமறைவு, ஆனால் உறுதிமொழி தலைவரையும் ஏற்று எடுத்தார். எப்படி அவங்க சாதிச்சாங்க? ஏங்க, அது வந்து யுத்த களங்க. இதுவும் யுத்தம் தாங்க. இது அரசியல் களங்க. ரெண்டு ஒண்ணுதான். அங்கேயும் அரசியல் இருந்துச்சு, அங்கேயும் அரசியல் பிரிவு இருந்தது. தமிழ் செல்வன் யாரு? நடேசன் யாரு? சொல்லுங்க. நான் சொல்றேன், ஒரு 20 மாவட்ட செயலாளர் பேரை திரு விஜய் அவர்கள் தெளிவா சொல்வாரா? வரிசைப்படுத்தி சொல்வாரா? முடியுமா அவரால்? ஏன் சொல்ல மாட்டாங்க? எனக்கு தெரியல. அப்படி நீங்க பார்க்கல. எனக்கு தெரியல. நீங்க பார்க்கல, அதான் பிரச்சனை உங்களுக்கு. ஏன்னா முதல்ல ஏன் தெரியுமா உங்களை எல்லாம் சந்திக்கல? இதுதான் பிரச்சனை. நாங்க இத சந்திச்சா இதெல்லாம் நாங்க கேட்டுருவோம் அவர்கிட்ட. இல்ல அப்படி இல்ல, இதெல்லாம் உங்கள்ட்ட சொல்லணும்னு என்ன இருக்கு? சொல்லணுங்க. அதுதாங்க ஒரு தலைமை. இல்ல, சொல்லாமல் வழி நடத்துவதுதான் தலைமை. என்னங்க இது? ஆமாங்க. இல்ல அவங்களே அவங்கள பார்த்தாங்களான்றதே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நேத்து பாத்தீங்கல்ல மேடையில எல்லா ஒரு 20 நாளைக்கு ஒரு முறை வராரு. எல்லா 30 நாளைக்கு பிறகு ஞாபகம் வச்சிருக்காருல்ல. எல்லா மாவட்ட செயலர்களும் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, உங்க மாவட்டம் எப்படி இருக்கு கேட்கிறாருல்ல. இன்னொன்னு தெரியுமா, நான் சொல்லாததை ஒண்ணு சொல்றேன். தினந்தோறும் மாவட்ட செயலர் தொடர்புல தான். அவரே பேசுறாரா? ஆமா, அவர் பேசுறாரா? புஷியானந்த் பேசுறாரா? அவர் தான் பேசிட்டு இருக்கிறார். அவர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறார். புஷியாருக்கு களத்தை அமைத்து கொடுக்கிறார். களத்தை வழிநடத்தக்கூடிய இடத்துல அவரும் எங்கள் மூத்தவர் செங்கோட்டையனார் களத்துல இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் ஆதவ் அதை விட கூடுதலா அடிச்சிட்டு இருக்காரு. என்னதான் பிரச்சனைன்னு தெரியல உங்களுக்கெல்லாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக பிரச்சனை? நான் என்ன தேர்தல் காலத்துல நிக்கல, இப்பதான் நிக்க போறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொள்ளையடித்திருக்கிறோமா? கொலை செஞ்சிருக்கிறோமா? அடுத்த விஷயத்தை ஆட்டையை போட்டிருக்கோமா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. எங்க மீது உங்களுக்கு ஏன் வன்மம்? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்ல, வன்மம் எல்லாம் இல்லைங்க. அப்புறம் உங்களை கேள்வி கேட்டாலே வன்மம்ன்றது. இல்ல அதே நான் என்ன போல கேக்குறேன், உங்களை நீங்க கேள்வி கேக்குறது கேட்டாலே இது திமுக மாதிரி இல்ல இல்ல, இருக்குன்றதும் நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? மாவட்ட செயலர் சொல்ல முடியுமான்னு கேக்குறீங்க. சொல்லணும்னு என்ன இருக்கு? களத்துல நிக்கிறாங்க, களமாடுறாங்க, தலைவர் தினந்தோறும் பேசிக்கிட்டு இருக்காரு, கட்டமைப்பு நடந்துகிட்டு இருக்கு. கிளை செயலாளர் நான் கேட்கிறேன், நீங்க எவ்வளவு கேட்டீங்கல்ல, 70 வருஷம் ஆட்சி நடத்துறாங்கன்னு சொல்றாங்கல்ல, 60 ஆண்டுகள் நாங்க இதை கிழிச்சிட்டோம் சொல்றாங்கல்ல நாட்டுல. நான் இந்த கேள்வி அவங்கள்ட்ட வைங்க பாப்போம். அவங்க கிழிச்சாங்களா இல்லையான்னு மக்கள் மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அதுதான் அதுதான் பதில். எப்போ? நேத்து வரைக்கும் நீங்களுமே அந்த கூடாரத்தில் பயணம் செய்தவர் தான் நீங்களும் ஒருத்தர். இல்ல ஏத்துக்கிறேன், அரசியல கத்துருக்கிறேன், எப்படி அரசியல் பண்ணணும்னு கத்துருக்கிறேன். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த கேள்வி நீங்க வந்து ஸ்டாலின்ட்ட வைங்க. சார், திருவாரூர் மாவட்ட செயலாளர் தெரிஞ்சிருப்பாரு, ஏன்னா அவர் சொந்த ஊர். கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் யார் சார்? தெரியும் சார். கன்னியாகுமரியில இருக்கிற நான் சொல்றேன், முட்டம் அப்படின்னு ஒரு ஊர் ஒன்றிய செயலாளர் யாருன்னு சொல்ல முடியுமா? நீங்க ஒன்றிய செயலாளர்லாம் கேட்கல. நான் என்ன மாவட்ட செயலாளர் நான் என்ன கேட்கிறேன், நீங்க 70 வருஷம் பாரம்பரியம் சார். புஷி ஆனந்துக்கு தெரியுது, விஜய்க்கு தெரியுமான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு சார். அதனாலதான் உங்களை சந்திக்கல. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், எங்க புஷியாருக்கு தெரியல, அப்ப எங்க தலைவருக்கு எப்படி தெரியாம இருக்கும்? இது என்ன லாஜிக்கவே இல்லையே. நான் கேட்கிறேன், திமுகவுல ஒரு ஒன்றிய செயலர் பேரை முதலமைச்சர் 70 வருஷமா சொல்ல சொல்லுங்க பாப்போம். தெரியாது சார். அப்புறம் அதை மட்டும் எப்படி ஏத்துக்கிறீங்க? அதை மட்டும் சரி, நான் கேட்கிறேன், எடப்பாடியிட்ட போய் கேளுங்க இந்த கேள்வியை. கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன். அவருக்கு தெரியும், மாதேஷ் கேட்பாருன்னு நான் நம்புறேன். தெரியும், நான் கட்டாயம் கேட்பேன். கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன். சார், உங்களை கொஞ்சம் கேள்வி கேட்டால் கொஞ்சம் நீங்க எதிர்கொள்ளுங்க தயவு செஞ்சு. நாங்க எதிர்கொண்டுட்டு தாங்க இல்ல, நீங்க உங்களை கேட்டாலே உடனே திமுக கிட்ட இத கேட்பீங்க. நான் என்ன கேட்கிறேன், நான் என்ன எங்களை கேக்குறீங்களா? நாங்க தான் பதில் சொல்றோம்ல. ஆனா பதில் சொல்லிட்டு தானே நாங்க அவங்களை கேட்கிறோம். நீங்க உங்கள்ட்ட கேட்கிறோம், கேட்டு சொல்லுங்க. ஸ்டாலினை கேளுங்க, உதயநிதியை கேளுங்க, பார்க்கலாம். நான் ஒண்ணு சொல்லவா? 2 பக்கமும் எப்படி இருக்குன்னா, ஏன்னா தேசிய முற்போக்கு கூட்டணியா, தேசிய ஜனநாயக கூட்டணி, இது தேசிய என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி. அது கூட வந்து தொலைய மாட்டேங்குது. அங்க என்ன ஜனநாயகம் இருக்கு? அங்க ஜாதியும் மதமும் இருக்கு. இங்கிட்டு வாங்க,
மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஆமா. அங்கே மதமும் ஜாதியும் இருக்கு, ரெண்டு ஒன்று தானே. நாங்கள் மக்களுடன் கூட்டணி, நாங்கள் மக்கள்வாதிகள். புரியுதுங்களா உங்களுக்கு? மக்களோட கூட்டணியா? ஆமா, இன்னைக்கு சொல்றீங்க சார். நேத்து வரைக்கும் யார் யாருக்காகலாம் காத்திருந்தீங்க சார்? தாவி நாங்க காத்திருக்கல, எங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்கோம். யார் யாருக்கெல்லாம் நீங்க ஆஃபரை தூக்கி போட்டீங்க சார்? ஆஃபர் ஆஃபர் தான். ஒரு விஷயம் நல்லா, இது என்ன ஆஃபர்? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் இது பங்கு, என்ன ஆஃபர் தான் நான் ஆஃபர் கேக்குறேன். தானே. அப்ப மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கிற ஆஃபர் அதை பத்தி பேச மாட்டீங்களே, அதுங்க ஆஃபர் இல்ல தான். அவங்க கொடுத்துட்டாங்க. இல்ல அது ஆஃபர் தான். கொடுத்துட்டாங்க. அப்ப மத்தியில கூட்டாட்சி சொன்ன அண்ணாவும் ஆஃபர் தான் கேட்டிருக்காரு, ஏத்துக்கிறீங்களா? நான் கேட்கறேன், சொல்லுங்க. இல்ல சார், நீங்க ஆஃபர் கொடுத்து யாரும் வரல. இங்க பாருங்க, அதுதான் யாரும் விவாதம். வரல. இல்ல நாங்க வந்து யோசிக்கிறோம். என்ன நீங்க யோசிக்கிறோம்? எதிர்பார்த்தீங்க இல்ல இல்ல சார். நாங்க இப்ப நீங்க கேக்குற கேள்வி எதிர்பார்த்து என்னன்னா, வரலன்னு உடனே இல்ல, நீங்க இல்ல. விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப உங்ககிட்ட என்ன புதுசா இருக்கு? இப்ப நான் இதுதானே என்ன எல்லா கேக்குறேன்? கட்சியும் பண்ணோம். நான் ஒண்ணு கேக்குறேன், யார் இப்ப எங்க போயிருக்கா சொல்லுங்க. நீங்க ஏடிஎம்கேவோட பேசுனாங்களா இல்லையா? ஏடிஎம்கேவோட செப்டம்பர் மாசம் வரைக்கும் ஏடிஎம்கேவோட பேசிட்டு இருந்தீங்க. யாரு? விஜய் கட்சியினர், தாவேகாவினர் பேசியிருந்தாங்க. நான் ஏடிஎம்கேவோட இப்பவும் ஏடிஎம் கேக்காரங்களோட தான் பேசிட்டு இருக்கேன். அலைன்ஸ் பேசிட்டு இருந்தீங்கல்ல. இல்ல அலைன்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும் தான் நான் கேட்கறேன். தகவல் தெரியும் சார், எங்களுக்கு நீங்க தகவல் சொன்னாங்க பாத்தீங்களா? சார். நேத்துக்கு ஏடிஎம்கே காரங்கள நீங்க வசைப்பாட்டனே அவங்க சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? முந்தா நேத்து வரைக்கும் எங்களுக்காக வெயிட் பண்ண எங்களுக்கு ஒரு போட்டியே இல்லைன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அண்ணா திமுக எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லைன்ட்டோம். எங்களுக்கு திமுக தான் போட்டி. எங்க தலைவர் 1000 முறை வச்சு வச்சுட்டாரு. சரி, அப்ப நாங்க யாரை நோக்கி இப்ப வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழல்ல இருக்கோம். அப்புறம் எப்படி நாங்க அண்ணா திமுக பக்கம் பேசுவோம்? அவங்க தான் எங்கள்கிட்ட வந்து பேசணும், அவங்க சொல்றாங்க. நாங்க பேசவே இல்லை, எங்க கதை தான் சாத்தியே இருக்கே. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், உண்மையிலேயே ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் பேசவே இல்லை. பேச என்ன பேசணும் சொல்லுங்க, ஆதாரம் இருந்தா காட்டு. 90 சீட்டு கொடுங்க, துணை முதலமைச்சர் கொடுங்கன்னு கேட்டுச்சு சார் டிவிக்கு. இதெல்லாம் நடந்தது சார். எங்க காட்டுங்க ஆதாரம். இதெல்லாம் நடந்துருக்கு. இல்ல, ஆதாரம் தேவை அப்புறம், கிடையாது. அப்புறம், இதுக்கு ஆதாரம் தேவை கிடையாது. இது அப்புறம் நடந்தது. என்ன ஒரு இல்ல, குறிப்பிட்ட இல்ல, குறிப்பிட்ட காலம் வரை பேசுனீங்க. இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் சொல்றதை ஏத்துக்கிறீங்க. என்னைக்கு பிஜேபி ஏடிஎம்கேவும் சேர்ந்ததோ அதுக்கு அப்புறம் இதெல்லாம் இது 2026ல எங்க தலைவர் முதலமைச்சர், 2031 எங்க தலைவர் முதலமைச்சர். 2031 என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் சொல்றேன், இன்னைக்கு எழுதி வச்சுங்க, ஆருடமா சொல்றேன். திமுகவோட அண்ணா திமுக கூட்டணி சேர்ந்து எங்க தலைவரை வீழ்த்துவதற்கு திட்டம் போடுவோம். எந்த வருஷம்? 2031. என்ன சிரிக்கிறீங்க? திமுகவும் அதிமுக. ஆமா, ஏன் இப்ப இப்படி எல்லாம் பேசாதீங்க. இல்ல அண்ணா திமுக சிரிப்பா இருக்கு. அண்ணா திமுக இருந்து போன அமைச்சர்கள் தானே திமுக இன்னைக்கு அமைச்சர்கள். அது எப்படி போனாங்க? முந்தா நாள் வரை ஒருத்தர் போய் சேர்ந்திருக்கிறார்ல, அது என்ன? யார் எதிரி என்று சொன்னாரோ புரட்சி தலைவர், யார் விரோதிகள் என்று சொன்னாரோ, யார் துரோகிகள் என்று சொன்னாரோ அவங்க பக்கமே நீங்க போறீங்களே, அப்புறம் என்ன? ஏன் உங்க கட்சியை கலந்துருக்கல? எதுக்கு ஒவ்வொருத்தரா அனுப்பிட்டு இருக்கீங்க? சரி, அங்க இருந்து இங்க போனவங்களை மட்டும் பேசுறீங்கல்ல. அதிமுகவை நேத்துக்கு ஊழல் கட்சின்னு சொல்றாரு விஜய். ஆமா ஆமா தானே? ஆமா. அந்த ஊழல் கட்சியில இருந்தவர் தான் செங்கோட்டையன். ஆமா தானே? ஆமா. அவரும் ஊழல்வாதியா இல்லையா? நல்ல கேள்வி இது. நான் ஒரு செய்தி சொல்றேன், எங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு? இல்ல அந்த ஊழல் கட்சியில மூழ்கி முத்தெடுத்தவர்ல செங்கோட்டையன் ஒருத்தர். ஆமாவா? மூழ்கி முத்தெடுக்கல அவர். அந்த அவர் மேலயும் அலிகேஷன் இருந்துச்சு. அந்த அவர் மேலயும் குற்றச்சாட்டு இருந்தது. முடிஞ்சதா? அது நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நான் அந்த ஊழல் கூடாரத்துல இருந்து வந்தவர் தான் செங்கோட்டையன். ஒரு தெளிவான அதுதானே, ஒரு தெளிவான அமைச்சர் எங்கள்கிட்ட வர்றாரு, சேர்த்துக்கிட்டோம். என்ன எஸ்எஸ் இவர் செந்தில் பாலாஜி மாதிரி கொள்ளையடிச்சிருக்கிறாரா? ரகுபதி மாதிரி கொள்ளையடிச்சிருக்கிறாரா? சொல்லுங்க. இல்ல கே நேரு மாதிரி கொள்ளையடிச்சவரா? ஏன் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப அவங்க மாதிரி கொள்ளையடிச்சுட்டு எங்க கட்சிக்கு வந்தா நீங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒரு கட்சியை வளர்த்தார், ஒரு 2 தலைவர்களை உருவாக்கினார், 2 தலைவர்களோடு உடன்பட்டார், 2 தலைவர்களோடு வழி நடத்தினார். தலைவர்கள் சொல்ல அவர் கேட்டிருப்பாரு, தலைவரோட பேச்சை கேட்டிருப்பாரு. இப்ப நான் ஊழல் பண்ற கூட்டத்தோட அவர் இருந்திருப்பாரு. இல்ல அதுக்காகவே ஒரு தப்பானவர். அப்ப எம்ஜிஆர் ஊழல் செய்தார், அப்படிதானே? மாதேஸ்வரன். நான் அப்படி சொல்லல சார். அப்புறம் சொல்லுங்க, நீங்க ஊழல் கட்சின்னு எந்த கட்சியை அடையாளப்படுத்துறீங்க? எது? ஏடிஎம்கே தானே சொல்றீங்க? ரெண்டையுமே சொல்றோம். சரி, ஏன் எடப்பாடி ஊழலே செய்யலையா? சொல்லுங்க. அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை நாங்கள் இன்னைக்கு நேசிக்கிறோம். ஏன்னா என் தலைவனை உருவாக்கிய தலைவன் கண்ட பேர் இயக்கம். ஆனால் வழித்தோன்றல் சரியில்லை, அதானே பிரச்சனை எங்களுக்கு. அப்ப நாங்க யாருடன் கூட்டணி சேருவோம் என்பதை நாங்க தான் தீர்மானிக்கணும், மத்தவங்க தீர்மானிக்க முடியாது. நாங்க என்ன முடிவெடுக்கிறோமோ அதுதான். அவங்க வாட்டுக்கு ஒரு கதையாளர் தான், எங்களுக்கு பொறுப்பு இல்லை, நாங்களும் பொறுப்பு இல்லை. சரி, இன்னைக்கு இந்த ஜனவரியில அதிமுக ஊழல் கட்சின்னு இன்னைக்கு தெரியுது, கடைசி நிலையில சொல்றீங்க. ஏன் கட்சி தொடங்கி 2 வருஷத்துல அதிமுகவை பத்தி பேசவே இல்லையா? ஆட்சியில இருக்கிறவங்களை பத்தி தான் நாங்க பேசுவோம். ஆதவர்ஜனா சொன்னது, இல்லாதவங்களை பத்தி நாங்க ஏங்க பேசணும்னு. இன்னைக்கு அதிமுகவை பத்தி பேச வேண்டிய தேவை உங்களுக்கு வந்து? பிஜேபியோடு வலுவான கூட்டணிங்கிற பேர்ல நான் கேட்கிறேன், டிடிவி தினகரன் யாரு? ஏன் இவ்வளவு ஃபோர்ஸ்? அவர் அங்க இருந்தவர் தானே. சரி, அங்க இருந்து விலகி திருப்பி போய் சேர்றவர் தானே. அதுக்கே இவ்வளவு பெரிய விளம்பரம் எதுக்கு கொடுக்கணும்? இன்னைக்கும் ஆர்கே நகர்ல அவர் நுழைய முடியாது 20 ரூபா. ஒரு வேளை அவர் உங்க கூட சேர்ந்திருந்தாலும் இந்த 20 ரூபா எல்லாம் நீங்க சேர்க்க மாட்டோம். யாரு? நாங்க சேர்க்கறது முந்தா நேத்து வரைக்கும் இவங்க கூட எல்லாம் நீங்க பேசியிருந்தீங்க சார் டிவிக்கு. அதான் நீங்க இப்பதான் போய் சேர்ந்தீங்க. புதுசா அவங்க புதுசு இல்ல ஊடகத்துல இதெல்லாம் ரொம்ப பழைசு. ஊடகத்துல பழைசு, மக்களுக்கு உண்மையான வார்த்தைகளை மட்டும் பேசுங்க சார். டிவிகேவோடு யார் யார் பேசினார்கள், யார் யாரோட டிவிகே பேசியது ஆதாரத்தை கொடுங்க.
சும்மா பூதிப்படியா சார் ஏடிஎம்கேவுக்கு ஆசைப்பட்டது உண்மை, விசிகேவுக்கு ஆசைப்பட்டது உண்மை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஆசைப்பட்டது உண்மை, திரு அன்புமணி ராமதாஸ் உட்பட நம்ம கூட வந்துருவாங்களான்னு ஆசைப்பட்டது உண்மை. யார் யார் கூட எல்லாம் டிவிக்கு பேசியிருக்கு அப்படின்றது. ஆதவர்ஜுனா யார்கிட்ட பேசினாரு, ஜான் ஆரோக்கியசாமி யார்கிட்ட பேசினாரு, எல்லாமே தெரியும். அப்படியா? ஆதாரம் எல்லாமே தெரியும். எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும். சீமான் அவர்கள்கிட்டயும் பேசுனீங்க சார். எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்குது, நான் ஆசைப்பட்டிருக்கேன், அது என்னை கட்டிக்குமா? நான் அழகா இருக்கணும், நான் அறிவா இருக்கணும். யாரும் வரலன்றதுனால நீங்க இப்படி இதெல்லாம் பேசக்கூடாது. அப்படி எல்லாம் கிடையாது. யாரும் வரல, உங்களை யாரும் நம்பல. எனக்கு எல்லா உங்களையும் பிடிக்கும், உங்க குழந்தைய பிடிக்கும். அதனால என் வீட்டுக்குள்ள நான் நீண்ட நாள் வச்சுக்க முடியாதுல. நான் தோழர் வந்திருக்கிறாரு, ஒரு 10 நாள் தங்கட்டும், ஓகே. சரி, ஆயுள் முழுக்க வச்சுக்கிறதுங்கிறது அபத்தமானது, யாரும் வச்சுக்க முடியாது. அது நீங்களே நான் உங்க வீட்டுக்கு வந்தா கூட வச்சுக்க முடியாது. இதான் பிரச்சனை. டிடிவி தினகரன் சேர்ந்துட்டாருங்கிறதுக்காக அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு செய்திகளை வெளியிடுறீங்க. அவர் அங்கே உள்ளவர் தானே, அங்கேயே கடந்தவர் தானே, திருப்பி வெளியில வந்தது மாதிரி நடிச்சு திருப்பி உள்ள போனவர் தானே. ஏன் நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, யாரெல்லாம் திமுகவிலையும் அண்ணா திமுகவிலையும் போய் சேர்றாங்களோ எங்க கதவு அவங்களுக்கெல்லாம் இறுக பூட்டி வைக்கப்பட்டிருந்ததால் போய் சேர்ந்துட்டு. அப்படிலாம் கிடையாது. நீங்க கதவை திறந்து வச்சு கடை விடுத்தார் கொள்வார் இல்லை மாதிரி நீங்க காத்திருந்தீங்க. நீங்க டிவிக்கு இங்க பாருங்க, முத தமிழ்நாட்டுல ஒரு ஆஃபர், பெரிய ஆஃபர் கொடுத்து அப்பவும் வரல. இங்க பாருங்க, யாருமே வரல உங்களை. அப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த வார்த்தையை அண்ணன் திருமாவட்ட கேளுங்க. அவர் தானே அந்த ஆஃபரை வெளியிட்டது. எப்ப வெளியிட்டாரு? நாங்க கட்சி தொடங்குவதற்கு முன்னாலே. ஆமா, கேட்டார்ல. அவருக்கு அது கேட்டுக்கிட்டது 25 வருஷம் ஆச்சு. ரைட். அப்ப அவர் அவருக்காகவும் வெயிட் பண்ணீங்க சார். யாரு? அவருக்காகவும் டிவிக்கு வெயிட் பண்ணிச்சு சார். ஒரே ஒரு செய்தி தான் சொன்னேன், யாரும் யாருக்காகவும் காத்திருக்க மாட்டாங்க. நாங்க இப்ப விசிகாவுக்காக காத்திருந்தோம்னா அவங்க ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கு எதிர்த்து சார். விஜயே பேசியிருக்காரு, அண்ணன் திருமா உள்ளிட்டவர் வரணும்னு. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவர்ஜுனா எழுதின புத்தகத்துல இவர் வந்திருந்தாரு. ஆமா, அன்னைக்கு பேசினாரு. அது ஆசை. யார் யாருக்கெல்லாம் நீங்க வரணும்னு தான் சொன்னாரு. வரணும்னு தான் சொன்னாரே, ஒரு எதிர்பார்ப்போட சொல்ல வந்தா ஏத்துக்கும் தான் நாங்க நினைச்சோம். ஆனா எங்களே வசைப்பாடுகிற இடத்துல எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? எங்களை நாங்க என்னைக்காவது விசிகாவை பத்தி ஏதாவது பேசியிருக்கிறோமா? யார் தொடர்ந்து பேசியிருக்கிறார்? தலைவர் வந்து பேசியிருக்கிறார். அண்ணன் திருமா தொடர்ந்து எங்களை வந்து நாங்களும் பெரிய. நான் கேட்குறேன் இந்த கேள்வி, அண்ணன் திருமாவுக்கு உங்க மூலமா நான் அவருக்கு சந்தேகம் எழுது சார். நீங்க யாருன்றது சந்தேகப்படுறாரு அவரு. நான் ஒன்று ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைன்றாரு. அப்ப ஹச்ராஜாவை வெற்றி பெற வைத்தது யார்? மங்களூர் தொகுதியில வெற்றி பெற வைத்தது. இன்னைக்கு வாங்க ஹிஸ்டரி சோஸ் தி வே, வரலாறு வழிகாட்டியாக இருக்கு, அதை பேசுங்க சார். இன்னைக்கு சனாதனம் இந்த நாட்டுக்கே ஆபத்து, பிஜேபி இந்த நாட்டுக்கே ஆபத்து. இப்படி சொல்லி ஒரு தலைவர் திருமாவளவன் இப்படி சொல்லிதான் அதிமுகவோட கூட்டணி பாஜக வைக்க விட்டதே நான் விசிகான்னு குற்றம் சாட்டுறேன். அவங்க தான் வளர்க்குறாங்க, ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜகவையும் வளர்க்கிறதே விசிகா தான். அவர்கள் அதிமுக பக்கம் கூட்டணி சேர்ந்திருந்தா பாஜக எங்க போயிருக்கும்? அப்ப சனாதன முகம் யாரு? திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே கூட்டணி சேர்ந்து கொள்ளையடிச்சவங்க தானே இருந்தும். அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. இல்ல ஆர்எஸ்எஸ் நான் என்ன கேக்குறேன், ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் சும்மா போலி நாடகம், இதெல்லாம் போலி நாடகம். நான் கேக்குறேன், எது திருமாவளவன் எங்க நேர்கொண்டு ஒரு பெரிய கட்சியை எதிர்த்து உட்கார்ந்து இருக்காருங்க. பேசுறது எதிர்ப்பு இல்லங்க, நடைமுறையில் எதிர்ப்பு தெரிவிக்கணும், செயல்பாட்டுல காட்டணும். நான் என்ன கேக்குறேன்னா, அண்ணன் திருமா இருக்காங்கல்ல, 34 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. அண்ணா அறிவாலயத்தில் அம்பேத்கர் சிலை உண்டா? அண்ணா அறிவாலயத்தில் பெரியார் சிலை உண்டா? பேசுங்கப்பா. ஏன் வைக்கல? சார் வச்சுட்டா ஆணவ படுகொலை நடக்காதா? நான் ஒண்ணு கேட்கறேன், அதை விட்டுருங்க. ஆணவ படுகொலை நீங்க தானே கொள்கை தலைவர், இவர்கள் தானே கொள்கை தலைவர். திமுகவும் சொல்லுது, நீங்களும் சொல்றீங்க. நீங்க வச்சிருக்கிற கூட்டணியில் அந்த சிலையை அண்ணா அறிவாலயத்துக்குள்ள வைக்க முடியலன்னு சொன்னா அப்புறம் என்ன இருக்கு? காவியத்தை நம்பி கண்ணகி சிலை வைக்க முடியுது, வரலாற்றை நம்பி இந்த தலைவர்கள் வைக்க முடியாதா? இது எப்படி இருக்கு சார்? டிவிக்கு எவ்வளவுதான் வரிசையா சிலையை வச்சிட்டு இருக்கீங்க நீங்க உங்க கட்சி அலுவலகத்துல பணியூர்ல. அந்த மாதிரி எல்லாரும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இப்ப அம்பேத்கர் திடல்ல வளர்ந்தவர் நீங்க, எனக்கு தெரியும், நீங்க அங்கேயே இருந்தவர். ஆமா, திரு திருமாவளவன் அவர் சொல்றாரு, எல்லாம் இப்ப பால்வாடியை நோக்கி ஓடிடாதீங்க, போவாதீங்க, நான் உங்களை எல்லாம் பிஹெச்டி படிக்க வச்சிருக்கேன், அம்பேத்கரையும் உள்வாங்க வச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாம் உங்களை எச்சரிச்சாரு. ஆனா நீங்க எல்லாம் வந்து அப்படி என்ன விஜய் கிட்ட நீங்க வந்து திருமாவளவன் சொல்லி கொடுக்காத ஒன்றை விஜய் இப்ப சொல்லி கொடுத்துட்டாரு, விஜய் நோக்கி போயிட்டு. இல்ல அண்ணன் நாங்க மதிக்கிறோம், அண்ணன் பேராசிரியர் தான், பேராசிரியருக்கு பேராசிரியர், நாங்க ஏற்றுக்கொள்வோம். எங்களையும் பக்குவப்படுத்தியிருக்கிறார், பன்மைப்படுத்தியிருக்கிறார், தன்மைப்படுத்தியிருக்கிறார், தலைவர்களாக வர வேண்டும் என்று கனவு கண்டிருக்கிறார். தலைவர்களாக வருவதற்கு இன்னொரு பாடசாலையில நாங்க படிச்சுட்டு இருக்கோம். பால்வாடியை நோக்கி போவாதீங்க. பால்வாடி இல்லங்க, பால்வாடியில இருந்தாங்க படிச்சு வர முடியும். இது பால்வாடி சார். இல்ல எடுத்தோட பிஹெச்டி படிக்க முடியாது. எடுத்தோட பிஹெச்டி அந்த பட்டறையில படிச்ச ஒருத்தர் நீங்க போய் பால்வாடிக்குள்ள போயிடாதீங்கன்னாரு. நான் சொல்றேன், நாங்க இவ்வளவு நாளா படிச்சது தமிழ் கல்லூரியில அண்ணன்ட்ட படிச்சோம். இப்ப ஆங்கிலத்தையும் கத்துக்கணும்னு ஒரு ஆங்கில கல்லூரியில படிக்கிறோம். தப்பா? சொல்லுங்கப்பா. படிங்க சார், அது உங்களுக்கு சரியான பாதை இல்ல. யாரும் இங்க வந்து ஒண்ணே ஒண்ணு, அது சினிமா பாதை. இல்ல என்னங்க சினிமா? அதுக்கு வேற ஒரு வார்த்தையும் அவர் பதிவு சொன்னாரு. திமுகவுல சினிமா பாதை இல்லையா? அவங்களோட ஏன் கூட்டணி? அது திராவிட இயக்கம், அது பகுத்தறிவு இயக்கம். சரிங்களா? உண்மையான திராவிட இயக்கமும் உண்மையான பகுத்தறிவு இயக்கமே தமிழக வெற்றி கழகம் தான். அதை முதல்ல நீங்க சிரிக்காதீங்க.
ஏன்னா உங்களை அப்படி மாற்றி வச்சுக்கிறாங்க. என்ன இங்கே நான் கேட்குறேன், சமூக நீதியை பற்றி பேசுறீங்களா? சாதிக்கு ஒரு சுடுகாடு இருக்குது, அதான் சமூக நீதியா? சொல்லுங்க. ஏன் சேரியை ஒழிப்போம், காலனியை ஒழிப்போம், சேரிய ஊரோட சேருங்க, அதை முதல்ல செய்யுங்க. சரி, விஜய் என்னத்தை ஒழிப்பாரு சொல்லுங்க. சேரியை நான் ஒழிச்சிருவேன்னு சொல்ல சார். பிறப்புக்கும் எல்லாம் பொறுத்துருங்க சார். இது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரும் இருங்க. இவர் என்ன பண்ணுவாரு? மாத்துறதுக்கான முயற்சியை தான் இப்ப செய்வோம். எங்க தேர்தல் அறிக்கை வரட்டும் பாருங்க. எங்களுடைய கொள்கையே தீண்டாமை வேண்டியதானே. எங்களுடைய சேரியை ஒழிப்போம்னு சொல்றது, எங்களுடைய கொள்கை வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டர்னு சொல்றது, இதெல்லாம் தேவையா? இல்ல, உங்களுக்கு புரிதல் இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைந்து அவர்கள் வீட்டுக்கு ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும், வீடு நல்ல நிலைமையில் கட்ட வேண்டும், அதை உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சிப்போம் சொல்றாரு. அவர் கொடுப்போம்னு சொல்லலையே, நீங்க ஏன் திரிக்கிறீங்க சார்? இன்னைக்கு எல்லாருமே வீடு வாகனமா இருக்காங்க. எங்க இருக்காங்க? வாங்க இருக்காங்க. நான் காட்டவா? எது இந்த டேரா போட்டு தங்கி இருக்கிறாங்களே அதுவா? ஈசிஆர்ல போய் பாருங்க. சரி, அந்த டேரா போட்டு தங்கிட்டு இருக்காங்கல்ல அந்த மக்களுக்கு புகழின் உச்சத்துல இருக்காருல்ல திரு விஜய் அவர்கள். ஆமா, கோடி கோடியாய் சம்பாதித்த விஜய் ஒரு 1000 பேருக்கு ஒரு அந்த மாதிரி அந்த டேரா போட்டுங்கிறவங்களுக்கு வீடு கட்டி தந்திருக்கலாம்ல. அதான் சொல்றேன். ஏதேனும் ஒரு கிராமத்தை தத்து எடுத்திருக்கலாம்ல திரு விஜய். அவரே சொல்றாரு, இன்னைக்கு செஞ்சிருக்கலாம்ல. அவரே சொல்றாரு, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கிறோம், மீன் பிடிப்பதை விட மீன் பிடிக்க கற்றுத் தருவோம்ங்கிறாரு. அதுதான் எங்களுக்கு முக்கியமானது. நீங்க எங்களுடைய அரசியலை நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. அந்த மக்கள் டேராவில் தங்குறாங்கன்னு சொன்னா அவர்களை பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இலவசங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, முன்னேற்றத்தை அடைவதற்கு பொருளாதாரத்தை உருவாக்கும். நான் என்ன கேட்குறேன், 5 லட்சம் கோடியை கடன் வாங்கியிருக்கிறீங்க இந்த ஆட்சியில். கடன் வாங்கி ஆட்சி நடத்துறது எல்லாருக்குமே தெரியுமே. கடனை அடைப்பதற்கான ஆட்சி என்ன இருக்கு? எங்களுக்கு இப்போ என்ன தெரியுமா பயம்? 10 லட்சம் கோடியை எங்க தலையில கொண்டாந்து நிப்பாட்ட போறீங்க அப்படிங்கிறதான் இப்போ எங்களுக்கு பயமே. யார் அடைப்பது? நீங்கெல்லாம் பேசுறீங்க சார், நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. இதெல்லாம் ரைட்டு. உங்க தலைவர் திரு விஜய் அவர்கள் தீய சக்தி ஊழல் சக்தி, ஆமா, தீய சக்தியை டீகோட் பண்ண சொல்லுங்க, ஊழல் சக்தியை டீகோட் பண்ண சொல்லுங்க. யார் ஊழல்? ஏடிஎம்கேல முன்னாள் அமைச்சர்கள் யார் ஊழல் பண்ணாங்க? நேத்து ஒரு 5 பேர் பேசிக்கலாம், ஒரு ஆளா பேச சொல்லுங்க. அதே போல தீய சக்திக்கு உண்டான என்ன விஷயத்தை திமுக பண்ணிருச்சு சொல்லுங்க. நான் பேச சொல்லுங்க. நான் சொல்லவா? நீங்க சொல்லாதீங்க சார். விஜயா பேசல, விஜயா பேசல. நான் பேசுறேன், எங்க தலைவர் பேசுறாரு. என்ன சார் ஒன்லைனரா என்ன கொடுத்தத பேசிட்டு? நான் என்ன கேக்குறேன்னா, எங்க தலைவர் சொல்றத தான் நாங்க பேசுறோம் சார். அவர் ஒண்ணுமே சொல்லலையே சார். அவர் பேச வேண்டிய எங்க தலைவர் பேச மாட்டாங்க. எங்க என்ன செயல் தாங்க. அவர் தாங்க பேசணும். செயல் தான். அவர் பேசினால் தான் இந்தியா முழுக்க செய்தியாகும், அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அது மாற்றம் பிறக்கும். இங்க பாருங்க, அதன் மூலமா விழிப்புணர்வு ஏற்படும். ஐயோ விஜய் நம்மள பேசிட்டாரு, இனி அந்த தவறு நடக்கூடாது, என்னையா பாரியான்னுவாங்க. சிஎம்ல இருந்து டெப்டி சிஎம்ல இருந்து அதே போல எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஏதோ பேசிட்டாரு விஜய். இல்ல அத பேச மாட்டேன்றாரு. ஒரே ஒரு செய்தி, பேசினாலும் குத்தமா சொல்றீங்க, பேசாதனாலும் குத்தமா சொல்றீங்க. அவர் என்னத்த பேசினார் சொல்லுங்க. நேத்து கூட தான் பேசியிருக்காரு சார். கடைசி 150 நாள்ல விஜய் பங்கெடுத்த நிகழ்வுகள்னு பாத்தீங்கன்னா 10 11 சார். சரி, சரிங்களா? சரி. அதே போல ஒரு அறிக்கை அப்படி அதெல்லாம் சேர்த்து ஒரு 3 4 சார். நான் ஒன்னு சொல்லவா? நான் சொல்லிடுறேன். மொத்தம் 150 நாள்ல அவருடைய ஆக்டிவிட்டீஸ் விரல் விட்டு எண்ணிரலாம் சார். சரி, எண்ணிக்கங்க. நேத்து பேசினார் எங்க தலைவர். இன்னும் ஒரு மாசத்துக்கு அதான் பேசும் பொருள். பேசாமல் இல்ல, எங்க தலைவர் பேசாமல் இருக்கிற காரணத்தால் தான் நீங்கள் பேசுகிறீர்கள். அவர் பேசிட்டு உங்களுக்கு வேலையே இல்லை. இல்ல, அவர் பேச சொல்லுங்க. இல்ல, நாங்க பேசுறோம். அவரும் பேசுகிறார், நாங்களும். இப்போ நேற்று பேசுனதுக்கு பிறகு தான் நீங்களே என்னை அழைச்சிருக்கீங்க. முகில் வாங்க, 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு என் தாய் வீட்டிற்கு வந்திருக்கேன். ஏன், எதற்காக வந்தேன்? நேற்று எங்கள் தலைவர் பேசியிருக்கிறாரு. அதனால மாதேஷ் அவர்கள் என்ன நினைச்சாரு, முகிலை கூப்பிடுவோம். உங்க தலைவர் பேசி இல்ல, நான் வீரப்பனார் வரலாறை அது வேற கேட்டு நான் ரசித்திருக்கேன், பார்த்திருக்கேன். அது வேற. அது தேசிய தலைவரை பத்தி நீங்க பேசினதை கேட்டு ரசித்திருக்கேன், பார்த்திருக்கேன். விஜய் கிட்ட அப்படி என்னத்தை நீங்க ரசிச்சீங்க பாத்தீங்க? இங்க என்னாலுமே ஒண்ணுமே எடுத்துக்க முடியலையே சார். அவருக்கு பேசவே மாட்டாரு, நாங்கெல்லாம் பேசுவோம்ன்றது என்ன சார் பாணி? இல்ல, நீங்க எட்டத்துல இருக்கிறதுனால எங்க தலைவரை பத்தி நீங்க அறியல. நாங்க கிட்டத்துல இருக்கிறோம். தயவு செஞ்சு எங்களை கிட்டத்துல கொண்டு வாங்க. அவரு நான் ஒரு 50 மைக் எனக்கு ஒரு பேட்டி கொடுக்கல. அந்த நாள் விரைவில் வருது. அவர் எனக்கு ஒரு 1 to 1 பேட்டி கொடுக்கல. அந்த நாள் விரைவில் நான் கேக்குறேன். அந்த நாள் விரைவில் வருது. அந்த நாள் பொறுத்துருங்க. தலைவர் யார்கிட்ட பேசணும், எப்படி தேர்தல் நெருங்கினா அதெல்லாம் அது அவர் பிரச்சார பயணத்திலே இருப்பார் சார். அது உங்கள்கிட்ட பேசுறதே தேர்தல் பிரச்சாரம் தான். அதையும் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. உங்கள்கிட்ட பேசினாலும் மக்கள்கிட்ட பேசினாலும் நேற்று தேர்தல் பிரச்சாரம் தான் நடந்தது. எப்படி வியூகம் அமைக்கணும்னு எங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் இன்றைக்கு தலைவர் திருமா சொல்வதை போல பேராசிரியர்களுக்கு பேராசிரியர்களாக நாங்கள் வளர்ந்து வருகிறோம். அவரை போல நாங்கள் எங்க பால்வாடி. திருமாவோட விஜய் இன்டலெக்சுவலா என்ன? விஜய்க்கு அந்த அளவுக்கு அரசியல் நுட்பமும் மதிநுட்பமும், நீங்க அரசியல் ஒரு பாலப்பாடம் எடுக்கக்கூடிய தகுதியும் உள்ளவரா? நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். தலைவர் திருமா அவர்கள் பேராசிரியர், ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் தலைவர் விஜய் பேராசிரியராக பயின்று கொண்டிருக்கிறார். இதுதான் வித்தியாசம். எப்படி இருக்கு? இல்ல, வார்த்தை நல்லா இருக்கு. என்ன வார்த்தை இல்ல, நடைமுறையா தான். என்னதான் நீங்க யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. தலைவர் திருமாவை நாங்க மதிக்கிறோம், தலைவர் திருமாவை அங்கீகரிக்கிறோம். அவருடைய போராட்ட களங்கள் வலிமையானவை, எங்களுக்கு அதுல வலி நிறைந்தவை. அது எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நாங்கள் எங்கள் தலைவரை பேசாமல் வச்சுருக்கோம்.
நாங்கள் எந்த இடத்துலையும் பேசலையே. ஆனால் தலைவர் திரும்ப எங்களையே வசப்படுறாரு. அதுதான் எங்களுக்கும் புரியல. நாங்களும் அம்பேத்கர் கொள்கையை ஏற்றிருக்கிறோம், நாங்களும் பெரியாருடைய கொள்கையை ஏற்றிருக்கிறோம், பெரியாருடைய பேரங்களாக நாங்கள் நிற்கிறோம். எங்களை மட்டும் இருக்க வேண்டிய அதுதான் இங்கே பிரச்சனை. எங்களை மட்டுமே சீண்டுவதற்கான காரணம் என்ன? யார் உங்களை தூண்டி விடுவார்? உங்களை தூண்டுறதுக்கு ஆளே இல்லையே. யாரும் சீண்டல, உங்களை தூண்டல, உங்களை கேள்விதான் கேட்கறாங்க, உங்க மேல சந்தேகத்தை தான் கிளப்புறாங்க. நான் என்ன கேட்கறேன், பால்வாடின்னு பேசுறதே எங்களை சின்ன குழந்தைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ நீங்க எங்களுக்கு பாடம் சரியா சொல்லி கொடுக்கலையோ? இந்த கேள்வி இருக்குல்ல சார். உங்களுக்கு நீங்க போற பாதை சரியில்லை, அது பாதை சரியா. நாங்களும் அம்பேத்கர் தான் பேசுறோம், எங்கள் தலைவர்களே அம்பேத்கர் பெரியார பேசலாம். அதுக்காக நீங்க ஒன்னும் திருமாவளவன் பற்றை மாதிரி இங்க தாவேக்கா வந்துராது இல்ல? ஏன் வந்துராது? பெரியார பேசுறதுனால நீங்க ஒன்னும் திமுக ஆயிட முடியாது. சரியா? அவங்க பேசுறதே இல்லையா, அதானே பிரச்சனை. தமிழ் தேசியம்னு ஒண்ணு சொல்லியிருக்காருல்ல, 2 கண்கள்னாருல டிவிகேல. என்ன தமிழ் தேசியம் இருக்கு? எனக்கு தெரிஞ்ச டிவிகேல தமிழ் தேசியம். சரி, தமிழ் தேசியம் பேசுறது யாரு? சீமான் பேசுறாங்க. அதுதான் தமிழ் தேசியம். என்ன தமிழ் தேசியம்? பெங்களூரு தமிழ் தேசியத்துக்குள்ள வருது, செஞ்சிருவாரா? எது? குடகுமலை தமிழர்களுக்கு சொந்தமானது செஞ்சிருவாரா? மூணாறு தமிழர்களுடைய சொர்க்க பூமி செஞ்சிருவாரா? கோலார் தங்கவேல் தமிழர்களுடைய சொர்க்க பூமி, அதெல்லாம் எந்த வரையறைக்குள்ள வருது? தமிழ் தேசியம்னா என்ன? அதுக்கு ஒரு எல்லை கோடு இருக்க வேண்டும், அதுக்கு ஒரு வரைமுறை இருக்க வேண்டும். அதெல்லாம் சீமானுக்கு தெரியும், விஜய்க்கு தெரியுமா? எது? குடகுமலை தமிழருக்கு சொந்தம், மூணாறு தமிழருக்கு சொந்தம்னு சீமானுக்கு தெரியும், விஜய்க்கு தெரியுமா? விஜயனுடைய மாணவனுக்கே தெரியும் போது விஜய்க்கு தெரியாதா? இது என்னங்க லாஜிக்கா இருக்கு? பேசலையேங்க. என்ன நாங்க பேசி அவர் பார்த்ததே நீங்க பார்க்க வேண்டாங்க. நீங்க பார்க்கவே வேண்டாம். இது என்னங்க அவர் முகமே போதுன்றதும், அதே போல அவரெல்லாம் பேச வேண்டாங்க, நாங்கெல்லாம் பேசிக்கிறோம்ன்றதும். ஆமா, எங்க தலைவருக்கு எடுத்த தானங்க நாங்க சொல்லி. எங்க தலைவனுக்கு என்ன இது இருக்கோ, குவாலிட்டி இருக்கோ, என்ன தரம் இருக்கோ, அதுதான் தொண்டனுக்கும் இருக்கும். சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்கள்ட்ட. அப்ப தலைவருக்கு எதுவுமே இல்லைன்னு பேச வரீங்களா? நான் அப்படி சொல்லல. அப்புறம் நீங்க கேட்கிற கேள்வி அப்படித்தானே? அவருக்கு எல்லாம் இருக்கு. கோடிக்கணக்கான தொண்டர்களை உள்ளடக்கி இருக்கிற ஒரு மாபெரும் தலைவன். யாருக்கு அந்த கூட்டம் வருது? யாராவது சொல்லுங்க. ரோட் ஷோ நடத்தினா காக்கையும் குருவியும் வந்து காத்துக்கிட்டு கிடக்கும். எங்கள் தலைவர் வந்தால் மக்கள் எழுச்சி நடைபெறுகிறது. அவன் அறிவில்லாதவர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க கேட்கிற கேள்வியை குதர்க்கமா இல்ல. நான் குதர்க்கமா கேட்கல. அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்த தலைவர், நேத்துக்கு அவர் பேசும்போது சொல்றாரு, விசில கண்ட இடத்துல போய் ஊதிராதீங்க, பல சிக்கல் பல பிரச்சனை வந்துரும். பாடம் எடுக்கிறாங்க மூத்தவர்கள், அதுதான் பக்குவப்படுகிறோம் நாங்கள். இல்ல, நீங்க எவ்வளவு ஒழுங்கா இருக்கணும்னு அவர் சொல்றாரு பாருங்க. ஆமாங்க, நாங்க பக்குவப்படுறோம். அவர் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரு. இல்ல, இளைஞர்கள் கூட்டம் கட்டுக்குள்ள கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க, 3.5 லட்சம் பதவியில இருக்கிறவங்களே இருக்காங்க. அந்த பொறுப்பாளர்களுக்கு எங்க மூத்த முன்னோடி செங்கோட்டையனார் எல்லா இடத்துலயும் பேருந்து போயிட்டு இருக்கு, விசிலு ரோட்ல நின்று ஊதுனா என்ன ஆகும்? என்ன கடந்த ஒரு வாரமா அது நடந்துன்னு இருக்கு, அதனால சொல்லிட்டாரு. அது எங்க ஆர்வ மிகுதியில இளைஞர்கள் சின்னத்தை கொண்டு போற இடங்கள்ல எல்லாம் அதை பண்றீங்க சார். நிறைய பேருக்கு பாதிப்பு சார். இல்ல ஒரு பெண் அதுக்கு வீடியோ போட்டுருந்தாங்க, நான் பார்த்தேன். அதுக்கு தான் எங்க தலைவர் முன்னோடி என்ன சொல்றாருன்னா, எல்லா இடத்துலயும் ஊதிராதீங்கப்பா, சில சிக்கல்கள் இருக்கு, தேவைப்படுகிற போது ஊதுங்கன்னு சொல்றாரு. நேற்றுக்கு ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் ஊதிட்டே இருந்தாங்களே. ஆமா, அது எங்க கட்சிக்கு ஒரு அரங்கத்துக்குள்ள நடக்குது, எங்க பிள்ளைகள் அவங்க கொண்டாடுறாங்க. அதைத்தான் பொது வீதியில அல்லது பொது இடங்கள்ல எப்படி பயன்படுத்தணும்னு எங்களுக்கு முன்னோடி சொல்லியிருக்கிறாங்க, மூத்தவங்க சொல்லியிருக்காங்க. பொது வீதிகள்லயும் பொது இடங்கள்லயும் எப்படி நடந்துக்கணும்ன்றது தாவேகாவினர் அது நடக்காத ஒண்ணு இருக்கிறதுனால தானே செங்கோட்டையன் அதை உணர்ந்து சொல்றாரு. அப்படி இல்ல, நீங்க கேட்கறதே தப்பான கேள்வி. ஏன்னு கேக்குறீங்களா? இப்ப மருத்துவமனைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வேகமா போகுது, பேருந்தும் போயிட்டு இருக்கு, விசில் ஊத்துறான், அது ஆம்புலன்ஸுக்கே இடைஞ்சல். அது தெரியுமில்ல உங்களுக்கு? அதை இடைஞ்சலா பாத்தீங்களா? இல்ல, அது மாதிரிதான் அது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்போ அதையே பக்குவமாக ஊதுங்க. நீங்கள் கண்டக்டர் விசிலுங்கிறது வெவ்வேறு கோணங்களில் இருக்குது. விசிலை பற்றி நீங்கள் வரலாறு கேட்டீங்கன்னா நான் மணிக்கணக்கில் பேசுவேன். அது தனியாக வச்சுக்கலாம். மணிக்கணக்கில் பேசுவேன். ஏன்னா 2 மாதங்களுக்கு முன்பே ஒரு வலையெழுத்தளத்தில் எங்கள் சின்னம் விசில்னு முதல்ல சொன்னதே நான் தான். சரி, அதை மறுவொலிபரப்பு இப்போ பண்ணியிருக்காங்க. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஒரு வியூகத்தை அமைக்கிறோம், ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறோம். எங்கள் மூத்த முன்னோடிகள் எங்களை கட்டுப்படுத்துகிறார். ஏன்னா ஆர்வ மிகுதியில் எங்கள் இளைஞர்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் செய்வோம் எங்க கட்சியில. ஏன்னா இளைஞர்கள் தானே, அவன் அனுபவிக்கணும்னு நினைக்கிறான், அந்த பருவத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். அது தப்பா? அதற்கும் ஒரு கட்டுப்பாடு போடுகிறது எங்கள் இயக்கம் என்றால் இதுதான் மக்கள் சக்தி இயக்கம். நாங்க தீய சக்தி இல்லை, ஊழல் சக்தி அல்ல, உண்மையான சக்தி. அதைத்தான் எங்கள் தலைவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க பிசிகாவில் நெருக்கமா இருந்தவர், எனக்கு தெரிஞ்சு அம்பேத்கர் திடல்ல இருந்தவர், எனக்கு முகில். அங்க இருந்து தான் நாங்க உங்களை ஆதனுக்கே அறிமுகப்படுத்தணும். ஆமா, அதனால எனக்கு தெரியும். நேற்றுக்கு ஆதவர்ஜனா சொல்றாரு, ஒரு 20 பேர் தான் இருக்கீங்கண்ணே, திரும்ப அண்ணன் உங்க கூட இருக்கிற 20 பேர் தானே, மொத்த கட்சி இங்க வந்துருச்சுண்ணே அப்படின்றாரு. யாரு நீங்க யாரையாவது பாத்தீங்களா அங்க இருந்தவங்கள? இந்த கேள்வி தப்பான கேள்வி. எங்கள் ஆதவர்ஜனா என்ன சொன்னார்னா, 20 பேருங்கிறது தொண்டர்களை சொல்லல, அண்ணனை சுற்றி இருப்பவர்களை சொல்றாரு. சரி, அந்த 20 பேர் எதை தீர்மானிக்கிறார்களோ அதைத்தான் அண்ணன் நடைமுறைப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்ல வர்றாரு. தொண்டர்கள் எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. உங்களுக்கு எனக்கும் தெரியும், ஒவ்வொரு சிறு குறுகிய குடியிருப்புகளில் எவ்வளவு பேர் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க, தாழ்த்தப்படுத்தப்பட்டவருடைய பகுதியில் எவ்வளவு சிறுத்தைகள் இருக்கிறாங்கிறத தமிழக வெற்றி கழகம் உணராமல் இருக்கா? உணர்ந்து இருக்கிறது.
எங்கெங்கெல்லாம் கட்சி அவங்களுக்கு பரவி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். ம். அப்போ மொத்தமே 20 பேர்னு சொன்னா அதுவே இல்ல இன்னைக்கு 20 பேர் தான் திருமாவோட இருக்காங்க, மத்தவங்க எல்லாம் இங்க வந்துட்டாங்கன்றாரு. அதாவது அவர் சொன்ன விதமே வேற, நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதமே வேற. சார் அப்படியெல்லாம் இல்ல சார். இல்ல அவர் என்ன சொன்னார்னா, உங்க கட்சி பூரா அங்க வந்துருச்சுனா வந்து ரொம்ப மாசம் ஆயிடுச்சுனான்றாரு. அதுதான் நடக்க போகுது. அதுதான் நடக்கும். நடந்துருச்சுன்றாரு. நான் என்ன சொல்றேன், நடந்ததுக்கு என்ன டேட்டா இருக்கு? இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். நீங்க நடந்துருச்சுன்றீங்க, நிர்மல் ஒரு பக்கம் 40% ஓட்டு எங்களுக்கு வந்துருச்சுன்றாரு. ஆமா ஆமா. ஏங்க ஒண்ணுமே இல்லாம வாயிலேயே சொல்லிட்டு இருக்கீங்களே, என்ன நீங்க வந்து அன்டெஸ்டட் நாட் ப்ரூஃப். நீங்க நிரூபிக்கப்படாதவங்க. நீங்க தேர்தல்ல தான் தெரியும். நீங்க இவ்வளவு பெரிய ஆளுமையா இருக்கிறீங்க, ஆனா இவ்வளவு கீழ்த்தரமான கேள்விகளை வைக்கிறீங்கன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எது இது? விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும்போது 1126 பேர் நகர்மன்ற, மாமன்ற மற்றும் வட்ட எல்லாத்துலயும் ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அதை சொல்லுங்க. அது விஜய் கட்சிக்கானது அடையாளமா? அடையாளம் இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. விஜய் முகத்தை போட்டு அன்னைக்கு ஓட்டு வாங்கினான். அப்படி எங்க காட்டாங்க சார், இருங்க, கொடியை பயன்படுத்தினாங்க. ஆனா அதுதான் எங்களுடைய இது வெற்றி, எங்களின் வெற்றின்னு கிளைம் பண்ணாங்களா? அப்படி இல்ல. டிவிகே கிளைம் பண்ணிச்சா? இல்ல இல்ல, ஒரே ஒரு டிவிகே கிடையாது. அதை எந்த இடத்துல பேசுறேன், நான் பேசுறேன். ஆனா இன்னைக்கு எப்படி எங்களுக்கு வந்து 40% ஓட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். தெளிவா கிட்டத்தட்ட இந்த நாட்டுல 2.5 லட்சம் 2.5 கோடி வீடுகள் இருக்கு. 2.5 கோடி வீடுகள் நான் சொல்றேன். சரி, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஓட்டு இருக்கு. ம். அது நாங்க கலாய்வுல கண்ட நிகழ்வு. அப்ப எப்படி ஒரு வீட்ல 5 பேர் இருக்காங்க, திமுக அமைச்சர் வீட்ல எங்க ஓட்டு? நான் சொல்றேன் அதுதான் சார். சரி சார், சொல்லுங்க சார், சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன் ஐயா ஸ்டாலின் வீட்லயே உங்க ஓட்டு இருக்குன்னு சொல்லிருங்க, பரவாயில்ல, சந்தோஷம். இல்ல, நாங்க போய் சொல்ல மாட்டோம். ஸ்டாலின் வீட்ல ஓட்டு வராது. ஏன்னா அவங்க தாத்தா என்ன சொன்னாரு, அவங்க அப்பா என்ன சொன்னாரு, அது ஏன்னா வேற சிந்தனை இல்லை உங்களுக்கு. சரி, தாத்தா சொல்றதை கேட்டுக்கணும், அப்பன் சொல்றதை கேட்டுக்கணும் தான் அங்க இருக்கிற அரசு. ஆனால் மற்றவர்கள்லாம் அப்படி இல்லை. நீ சொல்ற நான் கேட்க முடியாது, எனக்குன்னு ஒரு மூளை இருக்கு, எனக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கு, என்னை அதுபடி இயங்க விடு அப்படின்னு சொல்றதுனால தான் அமைச்சர் வீட்டுக்குள்ளேயே எங்க ஓட்டு இருக்குன்னு சொல்ல வரோம். ரைட்டு சார், சந்தோஷப்பட்டுக்கோங்க. நீங்க என்ன டேட்டா, நீங்க எங்க போய் கல ஆய்வு எடுத்தீங்க, எந்த அமைச்சர் வீட்டுல போய் எடுத்தீங்க, இல்ல எந்த எம்எல்ஏ வீட்டுல போய் எடுத்தீங்க? கருத்து எல்லா வீட்லயும் ஆதன் தமிழ் கருத்து கணிப்புன்னு ஒண்ணு உருவாக்கும் போது அன்னைக்கு மாதேசுகிட்ட நான் பேசுறேன். கருத்து கணிப்பு நீங்க நடத்துவீங்கல்ல, அன்னைக்கு பேசுறேன். நாங்க கருத்து கணிப்பை முடிச்சு கொடுத்தா உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சார் இது நீங்க சொல்றதே வியப்பா இருக்குது. வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னா, ஆமா வியப். நான் கருவேல வீட்டுக்கு ஒரு ரசிகர் இருக்காங்க விஜய்க்கு. ரசிக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு ஓட்டா போட்டுற மாட்டாங்க. நாளைக்கு அரசியல் களத்துக்கு துண்டு போட்டவன் ரசிகனா கட்சிக்காரனா? துண்டு போட்டவன் விஜய பார்க்க வந்தவங்க தான் சொல்றாங்க. நான் விஜய பார்க்க எப்படி மலிப்பி எல்லாம் சொல்லக்கூடாது சார். எவன் ஒரு மதுரையில விஜய் பேசினே இருக்கும்போது பாதி பேர் ஓட்டாங்களா? கிளம்பிட்டாங்க. எங்க பாதி பேர் கிளம்பிட்டாங்க. ஏன்னு கேட்டா, அவரை நாங்க பார்க்கதாங்க, அவங்க தான் பார்த்துட்டு நாங்க கிளம்பிட்டாங்கன்ட்டாங்க. அவ்வளவுதான். அப்படியா? அவங்க அரசியல் படுத்தப்படக்கூடிய கூட்டமாவோ அரசியல் தெரிஞ்ச கூட்டமாவோ நின்றுப்பாங்க ஒரு விஷயம் விஜய பாக்குறதுக்கு. நீங்க அதை சொன்னீங்க. ஈரோடையில நடைபெற்ற பொதுக்கூட்டத்துல ஒருத்தனா அது கலைஞ்சு போனானா? அப்ப கலையில. அதான் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசி யாரும் கலையக்கூடாதுன்னு கரூர்ல நீங்க சங்கிலியை போட்டு நிறுத்துனீங்க. யார் சங்கிலியை போட்டது? அதுதான் செய்திகளா வருது இல்ல நமக்கு. நீங்க வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு, அதை பேசக்கூடாது. நானுமே பேசல, அதை நான் செய்திகளா வந்ததை சொல்றேன். நாங்க அப்புறம் குற்றவாளி அடையாளப்படுத்த வேண்டியது இருக்கு. அதையும் சொல்லி போறேன். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் புலனாய்வு பண்ணி சொல்றேன், ஏத்துக்கிறீங்களா? தண்ணீர் பாட்டில் கொடுத்தீர்களே, தண்ணீர் இருந்தாதான் வேற இது இருந்தாதான் நான் கேள்வி வைப்பேன். போய் சொல்லுங்க. செந்தில் பாலாஜி படமூட்டி ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது, அதுல வந்து எரிவாயு இருந்ததா, விஷவாயு இருந்ததா, உயிர்காக்கும் வாயு இருந்ததா? எனக்கு அதை சொல்லுங்க. நான் வழக்கு இருக்குன்னு பேசாம இருக்கிறேன், நீங்க என்னை கிளப்பி விடுறீங்க. அப்ப என்னை நம்ப மாட்டீங்க. நீங்க உடனுக்குடன் நண்பரா இருக்கிறேன், உங்களோட தோளுக்கு தோளாக நிக்கணும் நான் நினைக்கிறேன். என்னை நம்பல. நீங்க யாரோ ஒருத்தர் எழுதுனதை நீங்க நம்பிக்கிட்டே நான் வந்து பேசிட்டு இருக்கீங்க. இது சாத்தியம் இல்லை. நாங்கள் தெளிவான ஒரு நடைமுறை சாத்தியத்தோடு ஒரு களத்தை உருவாக்கி இருக்கிறோம். அந்த களம் மாபெரும் யுத்த களம். அந்த யுத்த களத்துல எங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்களுக்கும் இடையே நடைபெறுகிற கொள்ளை கும்பலுக்கும் எங்களை போன்ற கொள்கைவாதிகளுக்கும் நடக்கிற மிகப்பெரிய யுத்தம். பெரியார் உங்களுடைய கொள்கை தலைவர், ஆமாதானே? 100%, 1000%. 1000%. பா, பெரியார சீமான் இது பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண்ணுன்னு சொன்னாரா இல்லையா? உடனே விஜய் கொந்தளிச்சிருக்க கூடாது. இன்ன வரைக்கும் பேசல சார் விஜய். நான் சொல்ல அப்புறம் என்ன நீங்க பெரியார் கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு சீமான்லாம் நாங்க ஒரு ஆளாவே கருது. இதெல்லாம் ஒரு வாதமே கிடையாது. இதெல்லாம் வாதம் நிரூபிக்கப்பட்ட ஒரு தலைவர், அங்கீகாரம் பெற்ற கட்சியை வச்சிருக்கிற அந்த சீமான் பெரியார் பணியம் படுக்கிட்டு தானே இங்க போராடினாரு. அவர்கிட்ட போய் அந்த கேள்வி கேளுங்க சார். விஜய் பெரியாருக்கு என்ன 1000%. நான் என்ன 1000 மடங்கு இப்போ பெரியாரை நாங்க கொண்டாடக்கூடிய கொள்கை தலைவர். அப்படித்தான் ஏன் திரு சீமானுக்கு பதில் சொல்ல? திரு சீமானுக்கு கொந்தளிச்சிருக்கணும்ல விஜய். சீமானுக்கு பயமா? இல்ல சீமானுக்கே பதில் சொல்லணும். அவர் தானே பெரியார் பணியம் போட்டுக்கலாம் வீதி இல்ல என் முப்பாட்டன். அவர் மறுவாசிப்பு செய்து என்ன மறுவாசிப்பு செய்யறாரு? என்ன மறுவாசிப்பு? ஏமாத்துறாரா மக்களை? ரைட். சீமான் ஏமாத்துறாரா இல்லையான்றது நம்ம தனி விவாதங்க வச்சுக்கலாங்க. நான் கேட்கறது, திரு விஜய் கொள்கை தலைவரான பெரியாரை சீமான் தாக்கி பேசி கொண்டிருக்கிறார். பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண்ணு அப்படின்னாருல விஜய். ஏன் பேச? நாங்க சொல்றோம் விஜய் ஏன் பேச? நீங்க சொல்றது விடுங்க. விஜய் பெரியாரை பயன்படுத்துகிற திமுகவையே நாங்க திட்டுகிறோம்.
ஏன்டா அந்த படத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? சார், நான் சீமானுக்கு சீமான் பேச்சுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ற வேண்டிய அவசியம் ஏங்க இது என்னங்க இது? என்ன? அவரு ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி. உங்களுக்காவது அங்கீகாரம் கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேன். நீங்களாவது நிரூபிக்காதவங்க. ஆ. அவங்களுக்காவது 39 லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. யார் போட்டது? மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இல்ல, விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர் இந்த 2 பேரும் வேண்டான்னு சொல்லி போட்ட ஓட்டே 7.2%. யாருக்கு? சீமானுக்கு. விஜய் மக்கள் இயக்கம் ஓட்டு. இந்த நக்கல் சிரிப்பை நான் அப்புறம் சிரிப்பேன் தேர்தல் முடிஞ்ச பிறகு. எச்சரிக்கையா இருங்க. சரி தேர்தலுக்கு பிறகு இந்த நக்கல் சிரிப்பை நான் கண்டிப்பா மாதேஷ்க்கு முன்னாடி சிரிப்பேன். சார், தேசிய தலைவரை பார்த்து அந்த ஓட்டு அவங்களுக்கு போயிருக்கு சார். கரெக்ட்டுங்களா? நீங்களும் அவர் தலைவரின் இதுதான். ஒரு தலைவர் இந்த இடத்துல கொச்சப்படுத்தாதீங்க, அவங்களோட இணைச்சு. தலைவர் என்பவர் தனிப்பெரும்பான்மை. தலைவரை இந்த தேசத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது சேரிகளுக்குள்ளும் அண்ணன் திருமா. ஏத்துக்கிறோம். இவர் கொண்டு சேர்த்தார். ஆமா, அவர் தான் கொண்டு போய் சேர்த்தார். யாரு? அவர் தான் கொண்டு போய் சேர்த்தார். யார் சேர்த்தது? தேசிய தலைவர் முகத்தை கொண்டு போய் எல்லா இடங்களும் யார் சேர்த்தது? சீமான் தான். சும்மா நீங்க அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும், கெட்ட கோவம். யாருங்க சேர்த்தது? சார், தலைவரை கொண்டு போய் ஊர் ஊரா சேர்த்தது திருமாவளவன். அந்த கட்சியில இன்னைக்கு 20 பேர் தான் இருக்காங்கன்னு ஆதவர்ஜுனா பேசுறாரு. என்ன நீங்க முரண்களின் மூட்டையா? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, தலைவருடைய முதலே சொன்னேன், தலைவருடைய உழைப்பை நாங்கள் மதிக்கிறோம் சொல்லி. ஏங்க தலைவர் வேற, அப்ப அந்த கட்சியை சரியா வழி நடத்தலையா திருமாவளவன்? என்ன சொல்ல வரீங்க? 20 பேர் தான் இருக்காங்கன்றீங்கல்ல? ஆமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப தலைவர் யாரும் மதிக்கல, தலைவர் கட்சி சரியா போல. 20 பேர் யாரா இருக்காங்கன்னா திமுக காரங்களா இருக்காங்க. அதான் பிரச்சனை எங்களுக்கு. யாரு? விசிகாவுல இருக்காங்க. ஆமா. சரி, ஓப்பனா சொல்றேன், ஆதாரத்தை காட்டவா? என்ன டிவிகாவோட உறவான்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படி இல்ல முழுக்க திமுக காரங்களா போனா அப்புறம் அவங்களை என்ன எப்படி பேசுறது சொல்லுங்க? உண்மையிலேயே தலைவர் சிந்தனையோடு செயல்பட்டால் திமுக ஒரு நிமிஷம் இருக்க மாட்டார். நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன். விஜய் கூட வந்துருவாரா? அவர் நல்லவர் யார் தீயவர் யார் என்பது அவருக்கு நன்றாக. அவருக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுதான் அங்க இருக்காரு. அப்படியெல்லாம் இல்ல, இருக்க வைக்கிறாங்க. யாரும் இருக்க வைக்கலையே. அதான் எங்கள் ஆதவர்ஷனா சொன்னார், 20 பேர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க. அந்த 20 பேரை தான் அவர் சுட்டி காட்டுறாரு. இல்ல 20 பேர் மட்டும் இல்ல, இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு, திமுகவுக்கு அடியாள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்றாரு. ஆமா, என்ன அடியாள் வேலை செஞ்சவர் பார்த்தாரு? பண்ணையார் திமுகவுல அடியாள் இருக்கத்தான் செய்யும் சார். திமுகவுக்கு திரும்ப அடியாள்னு சொல்ற அளவுக்கு ஆதவர்ஜுனா என்னத்த அடியாள் வேலையா அவர் பார்த்துட்டாரு? அதை சொல்லுங்க. நான் கேட்கிறேன் ஒரே ஒரு செய்தி. திமுகவை திட்டினா ஏன் விசிகாவில் இருக்கிற அந்த 20 பேருக்கும் கோவம் வருது? எந்த 20 பேர் சொல்லுங்க சார்? திருமாவை அடியாள் வேலை பாக்குறாருன்னு எந்த அர்த்தத்துல சொல்றாரு? நான் என்ன கேக்குறேன்னா, திருமாவை அடியாள் வேலை பாக்குறதா எந்த அர்த்தத்தில் சொல்றாரு? திமுகவை வசைபோடினால் விசிகாவில் இருக்கிற அந்த 20 பேருக்கு கோவம் ஏன் வருது? அத சொல்லுங்க முதல்ல. கேளுங்க, திருமா எங்க அடியாள் வேலை செஞ்சார் திமுகவுக்கு? அத சொல்லுங்க. இப்பவும் அண்ணன் திருமா ஆதவர்ஜுனா எனக்கு சொல்லுங்க. இதுக்கு பதில் அது நீங்க ஆதவர்ஜுனா கேளுங்க. ஏன் அந்த 20 பேர் யாருன்னு கேளுங்க, சொல்லுவார் தெளிவா. 20 பேரையும் கேட்பேன். ஆதவர்ஜுனா சொன்ன மாதிரி திருமாவளவன் என்ன அடியாள் வேலை பார்த்துட்டு இருக்காரு திமுகவுக்கு சொல்ல சொல்லுங்க. இப்ப நான் ஒன்னு கேக்குறேன் உங்கள்ட்ட. திமுக செய்த ஊழல் பட்டியல், திமுக செய்த படுகொலைகள், திமுக செய்த ஆணவ படுகொலை, அண்ணன் அதை பத்தி பேசுவாரா? ஏன் அண்ணன் பேச மாட்டேங்கிறாங்க? நாங்கள் பேசணும்ல ஆசைப்படுறோம். அதுவே திமுகவிற்கு முட்டு கொடுத்து ஒரு அடியாள் வேலையை மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு. அதைத்தான் நாங்க சொல்றோம். சரி, ஆணவ படுகொலை கொடுத்து திருமாவளவன் பேசணும், அதை பட்டியலிட்டு சொல்லுவாரான்னு கேக்குறீங்க. ஆமா. கவின் ஆணவ படுகொலை கொடுத்து விஜய் பேசினாரா? கவின் படுகொலை தான் கடைசியாக இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டது எங்க கட்சி. இன்னைக்கு வழக்கு விஜய் பேசினாரா? விஜய் சொல்லி தானங்க வழக்கு போடுறான் சார். விஜய் சொல்லி வழக்குக்கெல்லாம் வழக்காடு மன்றத்துக்கு போங்க. நான் கவின் வீட்டுக்கெல்லாம் ஒரு போடல. நான் முதல்ல அப்படி பார்த்தா 34 ஆணவ படுகொலை அதை பத்தி யாருக்கு மேடை போட்டு சிவானந்த சாலையில பேசின விஜய் கவின் ஆணவ படுகொலைக்கு ஏன் ஒரு வீட்டுக்கு போக முடியல உங்களால? கவின் என்கிற ஒருவர் படுகொலைக்கு நீங்க பேசுறீங்கல்ல, கிருஷ்ணகிரியில ஒரே குடும்பத்துல அம்மாவையும் வெட்டி மகனையும் வெட்டி கொன்ன ஒருத்தர் மருமகனையும் வெட்டினார். தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும். ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் அதை பத்தி கேள்வி கேட்கல சார்? நானு இல்ல இவங்க ஏன் பண்ணல நான் கேட்கல. இதுக்கு அது ஆணவ படுகொலை இல்லையா? ஏன் அதை பத்தி பேசல? ஒரு வீட்டுல 3 பேருக்கு வெட்டி விழுந்திருக்கு, 2 பேர் செத்து போயிருக்காங்க. அதை பத்தி ஏன் பேசல? ஏன் அவங்க வேற சாதினா? இது எப்படி இருக்கு? 33 34 அவங்க அந்த பார்வையில அவங்க பேசாம அப்படித்தான் இருக்காங்க. நீங்களும் அந்த பார்வையில தான் பேசாம இருக்கீங்களோ? இல்ல அந்த 2 சமூகத்துக்கும் இடை ஒரு நடுநிலையா இருக்கணும், ஒரு மையமா இருக்கணும்னு போலையா? நாங்கள் தீர்வை நோக்கி பயணிக்கிறோம். இதுவே இறுதியாக இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்துக்கு சட்ட ரீதியா போயிருக்கிறோம். ஒரு ஆர்ப்பாட்டமோ அல்லது நான் கேட்கிறேன், அஜித்குமாருக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தோம். சென்னையே கதிகலங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன முடிவு? தீர்வு என்ன? அந்த அயோக்கியர்கள் 6 பேருக்கு என்ன தீர்வு? ஜீரோவா நிக்குது. சிபிஐ விசாரணை அப்படி நீங்களும் பண்ணீங்கல்ல, உங்களாலையும் எதுவும் தீர்வு கொண்டு வர முடியல. அதுதான் நாங்க பாடமா படிச்சோம். அதனால நாங்க எந்த போராட்டத்துக்கும் போறதில்லை. இல்ல, போராட்டம் என்பது கத்தி போராடுவதில்ல, சட்டத்தின் மூலமாக போராடுவதும் ஒரு பெரிய போராட்டம். அதைத்தான் இப்ப நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அதை பத்தியே கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். மக்கள் போராடுவது என்பது இங்க இருக்கிற எல்லாரும் செய்யறது. நாங்கள் மக்களோடு போராடுகிறோம். அதுதான் சட்டம். அப்ப சட்டத்தின் ரீதியாக என்ன செய்ய முடியுமோ அதை ஆணவ படுகொலையில தடுத்து நிறுத்தணும். அது கவினோட நிப்பாட்டணும்னு நாங்க நினைக்கிறோம். அது மேலும் உயரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் உச்சநீதிமன்றம். அதுவே பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தை பத்தி பேசுங்கன்னு தான் நான் சொல்றேன். இதுவரை காத்திருந்தீங்க யாருன்னா வருவாங்களான்ட்டு, யாரும் வரல. தனித்தே தங்களுடைய கேள்வியே தப்பு. என்ன தப்பு? பல பேர் காத்திருந்தார்கள், கதவு திறக்கவில்லை.
என்ன சிரிக்கிறீங்க? சார் கதவை திறந்து வச்சீங்க சார் நீங்க. வேண்டாங்க. டே ஒன்னே கதவை எங்களுக்கு திறந்து யாரை வச்சோம் சார். இங்க இருங்க, யாரை சேர்க்கணும்னு எங்க மூளை வேலை செய்தோ அவங்களுக்கு கதவு திறக்கும். சார் நீங்க யார் யாருக்கெல்லாம் காத்திருந்தீங்க பொறுத்துருங்க, பொறுத்துருங்க. முதல் பகுதியிலே இல்ல இல்ல சொல்லிட்டேன். பொறுத்துருங்க. நீங்க யார் யாருக்கெல்லாம் காத்திருந்தீங்கன்னு முதல் பகுதியிலே சொல்லிட்டேன். நீங்களா காங்கிரஸுக்காக காத்திருந்தீங்க, அதிமுகவுக்காக காத்திருந்தீங்க, அமமுகவுக்காக ஒரு காத்திருந்தீங்க, மாய தோற்றத்தை பிசிகாவுக்காக காத்திருந்தீங்க, சீமானுக்காகவும் காத்திருந்தீங்க, சீமானோட பேசிட்டு இருந்தீங்க, ஜான் ஆரோக்கியசாமி பேசிட்டு இருந்தாரு. ஜான் அண்ணா ஆரோக்கியசாமி எங்க அண்ணா மூத்தவர் நீங்களும் சொன்னாரா? நானும் சேர்ந்து இல்ல எங்க எப்படியாவது மூத்தவர் கூட உதயநிதி சொன்னாரா? ஒழிக்கணும்னு எங்க பேசிட்டாரு. மூத்தவர் கூட சொன்னாரா? ரவீந்திரன் துரைசாமி இந்த தகவலை என்னுடைய அவர் பேட்டியில் யாருங்க பேசினார். முதல்ல? நீங்க சும்மா பேசிக்கிட்டு அவரெல்லாம் யாரு? ரவீந்திரன் துரைசாமி யாரு? ஒரு மனிதன் பேசுறது கேட்டுட்டு இருக்கேன், நான் பேச அப்ப நான் மாடா? நான் பேசுறது நீங்க கேட்க மாட்டீங்களா? அவர் பேசுறது கேக்குறீங்க. அப்ப இதுல இருந்து உங்களுடைய தன்மை என்னன்னு தெரியுதா? முகில் பேசினா நம்ம ஏத்துக்க வேண்டாம். இல்ல அப்படி எல்லாம் நான் அப்புறம் சொல்லல. சார் நீங்க யாரும் உள்ள வராம நீங்க கதவை பூட்டி வைக்கல சார், திறந்தா வச்சிருந்தீங்க. ஆஹா, ஒரே நீங்க திறந்து கதவை யார் கூட்டணி கதவை இல்ல திறந்து வச்சிருந்தீங்க, இல்லங்க. யாருமே வரல. இல்லங்க, இப்பவும் சொல்றேன், ம். காத்துருங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இப்பவும் எங்கள் கதவு பூட்டி தான் இருக்கு. ம். வெளியில நிக்கிறாங்க. பூட்டினா வர மாட்டாங்க சார், திறந்து வைக்கணும் சார் நீங்க. அது யாரை உள்ள விடணும்னு எங்களுக்கு தெரியும். யாரை உள்ள ஏத்துக்கிறது நாங்க முடிவெடுக்கணும். ஆ. நீங்க முடிவெடுக்கிறது இல்ல, நாங்க தான் உங்களை முடிவெடுக்கணும். நம்பி யாரும் வரல அப்படின்றது தான் பலருடைய பார்வையா இருக்கு. யாரை நம்பி? உங்களை நம்பி யாருமே வரல. டிவி அதனாலதான் 50 ஆண்டு கால பாரம்பரியமா உழைச்சி வந்த செங்கோட்டைன்னு எங்க கதவை திறந்துட்டாங்க. சார் நீங்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போவீங்கன்னா செங்கோட்டையன் வந்ததை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், செயின்ட் ஜார்ஜ் கோட்டைங்கிறது எங்களுடைய இலக்கு. அதை அடைவதற்கு 2026 அதற்கு செங்கோட்டையன். ஆமா செங்கோட்டை. ஆமா. இந்த மாதிரி ஆமா. என்னப்ப ஒரு நான் ஒரு பண்பானவரை நாங்க பக்கத்துல வச்சுக்கிறோம். நல்ல அவர் விஷயம். பாடம் எடுக்கிறார், நாங்க ஏத்துக்கிறோம். ம். நேத்து கூட பாடம் எடுத்தாரு, ஏத்துக்கிட்டோம். எங்க முன்னோடிகள் சொல்றாங்க, கேட்டுக்கிறோம். இதுல என்ன இப்ப உங்களுக்கு பிரச்சனைன்னு தான் எனக்கு தெரியல. ஒரு இப்ப பிரச்சனை. நம்ம இவ்வளவு நேரம் பேசணும், தாவேக்கா மீது வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இவ்வளவு நேரம் பேசிட்டோம். தாவேகாவுக்கு அரசியல் தெரியலன்றாங்க. நீங்க சொல்லுங்க. தாவேகா- நான் சொல்லல சார். செய்யறாங்கன்னு சொல்லக்கூடாது. ஆ. அன்பிற்கினிய மாதேஷ் அவர்கள் என்ன சொல்றாரு? இல்ல சார், நான் மத்த அரசியல் கட்சிக்கும் தாவேகாவுக்கும் நிறைய வேறுபாடை பாக்குறேன். அதுதான் அவங்க தினந்தோறும் களத்துல இருக்காங்க, மக்களோடு மக்களா இருக்காங்க. நீங்க ஒரு 30 நாள் இடைவெளி எடுத்துக்கிறீங்க, 10 நாள் இடைவெளி எடுத்துக்கிறீங்க, ஒரு 15 நாள் பிரேக் எடுத்துக்கிறீங்க. அப்பப்போ தலையை காட்டுறாரு உங்க தலைவர். அந்த வித்தியாசத்தை நான் சரி, பாக்குறேன் சார். மக்களோடு களத்துல நிக்கணும்னு சொல்றீங்கல்ல, யாரையே சொல்றீங்க. ஆமா. அப்புறம் எங்க கூட்டணி? மக்கள் தான் உங்களோட நிக்கிறாங்களா, அப்புறம் ஏன் கூட்டணி சேர்க்குறீங்க? ம். ஏன் எல்லாரும் ஏன் சேர்க்குறீங்க? நான் யாரையுமே சேர்க்கல. இனிமேலாவது கொஞ்சம் ஆக்டிவா, என்ன தேர்தல் காலம், வெளியே வருவார் அவங்க தலைவர் கொஞ்சம். ஏங்க இப்பவும் வந்துக்கிட்டு தானங்க, நேத்து வெளியில வரலையா? அடுத்து இப்போ ஹால் இல்லையா சார்? இப்போ போயிட்டு மறுபடியும் போயிட்டு பணியூர் போயிட்டாரு. இல்ல பனையூருங்கிறீங்களா? என்ன பனையூர்? அவர் வீடு அங்க தானே இருக்கு. அவருக்கு சொந்தமா சுய உழைப்புல உழைச்சி நல்ல கட்டினது. விஷயம். ஆமா ஆமா. அதுக்கு போறதுக்கு என்ன? இப்ப என் வீட்டுக்கு நான் தான் போக முடியும். அதுதான் சார். இல்ல அடுத்து பனையூர் வீட்டுக்கு நீங்க போக முடியுமா? இல்ல அவங்க நான் வீட்டுக்கு போக நீங்க முடியாது. போக ஆமா, நான் போக முடியாது. அவர் கூப்பிட்டா தான் போக முடியும். இல்ல கேக்குறேன். இல்ல அவங்க வீட்டுல அவர் இருக்கிறாரு. ரைட்டுங்க. அதாங்க ஒரு அரசியல்வாதி தினந்தோறும் இயங்கிட்டே இருக்கணும். அதுதான் முதவே சொல்லிட்டேன். ஆ. நீங்க அப்படி பழக்கிட்டீங்க. நாங்க அந்த அரசியல் செய்யல. மக்களோடு மக்களாக ஒரு அரசியலை செய்துக்கணும். அதனாலதான் மக்கள் எழுச்சி எங்க பக்கம் நிக்குது. பொறுத்துருங்க, எல்லாத்துக்கும் ஒரு பதில் விரைவில் வர இருக்கிறது. நாங்க இப்ப எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். தனியா நின்றா தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியுமா என்ன? அந்த வாய்ப்பை மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள், கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒண்ணு நடந்ததே இல்லைங்க. நீங்க 4 சோத்துக்குள்ள இருந்துட்டு பார்த்தா ஆ. கருவேலங்காட்டு தேசத்துக்கு போயிருக்கிறீங்களா? அங்கிருந்து பறந்துட்டு வந்த வேணாம். என் ஊரில் எந்த கட்சி கொடியும் பறக்காத ஊரில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி வானை முட்டுகிறது. எப்படி அது சாத்தியம்? எப்படி நடந்தது அந்த சரித்திரம்? ஆக கொடி தமிழ்நாடு எல்லாரும் ஏத்த முடியும் இல்ல, சார். இல்ல, கொடி கம்பம் எல்லாரும் வைக்க முடியும், கொடி ஏத்த முடியும். இதுவரை ஏற்றாத கிராமத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறது. அதான் எங்களுடைய சிறப்பே. ம். ஆக தமிழக வெற்றி கழகம் கருவேலங்காட்டுக்குள்ளும் ஊடுருவி இருக்கிறது என்பதை உன்னிப்பாக பார்த்து தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். நீங்க தயவு செய்து என் பின்னாடி வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். ம். நீங்க வரணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுடைய நம்பிக்கை வெற்றி பெறட்டும் சார். நம்பிக்கை நிறைய இல்ல, விஷயங்கள். திருப்பியும் தப்பா சொல்றீங்க. ஆ. நம்பிக்கை இல்ல, நான் எந்த உறுதியாக. கேள்வி கேட்டாலும் தப்பாவே இல்ல இல்ல சொல்றேன். உறுதியாக. ஆ. இது நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை என்பது நான் உங்ககிட்ட எத்தனை பேட்டி எடுத்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்க சொன்னதே இல்ல. திரும்ப நம்பிக்கை திரும்ப அல்ல, பேசுறேன். நம்பிக்கை இல்ல, உறுதி. ஆ. சரி, உங்களுடைய உறுதியான ஒரு பார்வை வெற்றி பெறட்டும் சார். வாழ்த்துக்கள். நான் உங்க கட்சி மேல என்ன பார்வை வச்சிருக்காங்களோ, எனக்கு உங்க கட்சி மேல எந்த ஒரு வன்மமோ கோபமோ கிடையாது. நீங்க அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. நான் இதெல்லாம் கேள்வி கேட்டாதான் நீங்க என்னவா இருக்கீங்க, அது தெளிவை கொண்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக தான் கேட்டேன். வாழ்த்துக்கள் டிவிக்கு வெற்றி பெற, அதுவும் தனித்தே நின்று நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நடக்கட்டும். நேரம் கேட்டதுமே உடனே கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. அடிக்கடி வாங்க, நிறைய பேசுவோம். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.